அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். உலகத்தமிழ் சிறகம், உலகத்தமிழ் கலை இலக்கிய பேரவை மற்றும் பாவலர் பயிலரங்கம் நடத்துகின்ற இந்த நன்னூல் இலக்கண வகுப்பு 12வது வகுப்பிலே நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். இந்த வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்றுக் கொண்டு இந்த வகுப்பினுடைய ஆசிரியர் மதிப்புக்குரிய பாட்டரசர் கி பாரதிதாசன் ஐயா அவர்களையும் வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். அத்துடன் இங்கே இன்று நீங்கள் உங்களுடைய அந்த புலன குழுவிலே பார்வையிட்டிருப்பீர்கள். உலகத்தமிழ் சிறகத்தின் ஆண்டு விழா நிகழ்வு, அதற்கான அழைப்பிதழை ஐயா அவர்கள் அங்கே பதிவிட்டிருக்கிறார்கள். அந்த ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற எங்களுடைய குழுமங்கள் சார்பாக, சங்கங்கள் சார்பாக உலகத்தமிழ் சிறகத்துக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை இன்றைய வகுப்பை ஆரம்பிக்க வருமாறு அன்போடு அழைத்துக் கொள்ளுகின்றேன். வருக ஐயா, வாருங்கள். வணக்கம். இன்பத் தமிழே இயக்கும் இறையே இனிமை படைத்தவளே, துன்பப் பொழுதில் துணிவை கொடுத்து துயரை துடைத்தவளே, அன்பாம் நெறியை அமிர்தாம் சுவையை அளிக்கும் அருள்வடிவே, உன்றன் புகழை உலகில் பரப்ப ஒரு நாள் மறப்பேனா. குடிக்க குடிக்க திகட்டா சுவையை கொடுக்கும் குளிர் தமிழே, கவி வடிக்க வடிக்க வளமாய் பெருகி மணக்கும் வளர் தமிழே, தொடுக்க தொடுக்க மனதை மயக்கி சுடரும் உயர் தமிழே, எடுக்க எடுக்க சுரக்கும் இனிய எழுதமிழ் வாழியவே. என்னறியேன் எழுத்தறியேன், யானா இங்கே பண்ணறியும் பாடத்தை உரைக்க வந்தேன். என்னறியேன் எழுத்தறியேன், யானா இங்கே பண்ணறியும் பாடத்தை உரைக்க வந்தேன். கண்ணறியேன் கருத்தறியேன், கவிதை கோமான் கம்பன்தன் கால் தூசுக்கு இணையே ஆவேன். கம்பன்தன் கால் புகழுக்கு இணையே ஆவேன். மண்ணறியேன் மாண்பறியேன், வடலூர் வல்லர் வழியறியேன் மொழியறியேன். மின்னும் வண்ண விண்ணறியேன் வீடறியேன், பிள்ளையாக விருப்புற்று பேசுகிறேன். தமிழ்த்தாயின் பிள்ளையாக விருப்புற்று பேசுகிறேன். தமிழே காப்பு. பேரன்புடைய பெரியோரே, பெருமை நிறைந்த பெண்டிர்கள், பாரன்புடைய பாவலர்கள், பசுமை தமிழின் நாவலர்கள், உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். முன் வகுப்பிலே குற்றியல் உகரத்தை குறித்து பார்த்தோம். குற்றியல் உகரம் 6 வகையாக மொழியில் வரும் என்றும், அது 36 இடங்களை இடத்தால் பெறும் என்றும் விளக்கமாக நன்னூலாரின் வழி நின்று பார்த்தோம். நெடித்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் 6 வகை. இந்த உகரங்கள் வருகின்ற போது குறைந்து ஒலிக்கும் என்றும், தன்னுடைய மாத்திரையில் ஒரு மாத்திரையாக இருக்கின்ற குற்றியலுகர எழுத்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அதனுடைய புணர்ச்சியும் பார்த்தோம். எப்படி அது புணர்ந்தால், எனக்கு அளித்தான் என்று வருகின்ற போது அந்த உகரம் ஓடி அங்கிருக்கின்ற இக்கோடு ஆனா சேர்ந்து புணரும் என்பதையும் பார்த்தோம். புணர்ச்சியில் எங்கு மிகும் எங்கு மிகாது என்பதையும் பார்த்தோம். அந்த குற்றியலுகரம் 6 வகை இருக்கிறது அல்லவா? இதை தவிர மற்றுமுள்ள மெல்லின மெய்கள் மீது ஏறிய உகரங்களும், இடையின மெய்யின் மீது ஏறிய உகரங்களும், தனி குறில் முன் வருகின்ற உகரங்கள் 18, பசு கொசு என்று புது திரு என்று வருவதெல்லாம் முற்றியலுகரம். ஆக இந்த 6 நிலையில வந்தால் அதை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் போதும். அந்த இடங்களில் உகரம் குறுகும். அதிலிருந்து நாம் குற்றியல் இகரத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம்.
சேருகின்ற போது ஒரு குற்றியல் உகர எழுத்தை இறுதியாக உள்ள ஒரு சொல் வருகின்ற போது அதைத் தொடர்ந்து யாகார ஈரா யானை, யாது, யாழ் என்ற யாகார ஈறு. யாகாரத்திலே யாடா, யாவண்ணாய், ஈனாய், ஈயண்ணா, ஊனாலாம் 18 எழுத்துகள் இருந்தாலும் மொழி முதலாக யாவண்ண ஆகார யா வரும் என்பது மட்டுமே மொழி முதலாக வரும் என்பது கருத்து. மற்றபடி சில சொற்கள் யுவம், யுகம், யூனர் என்றெல்லாம் சொற்கள் இருக்கும். அவையெல்லாம் தமிழ் சொற்கள் அல்ல என்பது சான்றோர் பெருமக்களின் முடிவு. இந்த யாகாரம் இப்ப உதாரணத்துக்கு யாதுன்னு வச்சுக்கோ. யாது ஒரு சொல். யாது என்ற ஒரு சொல் குற்றியலுகிற சொல் முன்னே நிற்க, நிலைமொழியாக குற்றியலுகிற சொல் நிற்க, யாது என்ற சொல் வருமொழியாக வந்தால் எனக்கு யாது என்பது அப்படியே சொல்லி என் ஆசிரியர் எனக்கு சொல்லி காட்டினார். எனக்கு யாது, எனக்கு யாது, எனக்கு யாது, எனக்கு யாது, எனக்கு யாதுன்னு சொல்லி போனா அது கடைசியா அந்த கீயாக ஒலிக்கும். உகரமும் அந்த எனக்கு என்று அந்த உகரம் மாறி கீயாக ஒலிக்கும். எனக்கியாது என்று வரும் வாதியாரு அது சொல்லியே எனக்கு அழகா காட்டினார். அப்படியே வேகமா சொல்லுடான்னார். சொல்லுப்பா அப்படியே சொல்லு. எனக்கு யாது, எனக்கு யாதுன்னு சொல்லு. சொல்லிக்கினே இருக்கும்போது கடைசியா அது எனக்கு யாதுன்னு ஒரு அந்த உகரம் குற்றியல் உகரமாக இருக்கின்ற அந்த உகரம் எகரம் வர தன்னுடைய உகரம் கெட்டு உகரம் இகரமாக திரியும். உகரமாக இருந்த அந்த கீயாக மாறும். ஆக குற்றியல் உகர எழுத்துகள் இந்த 6 வகையான எழுத்துகள் நிலைமொழியாக இருக்க வருமொழியாக யாகாரம் வந்தால் முன் இருக்கின்ற உகரம் இகரமாக திரியும். அதுதான் இந்த குற்றியல் இகரம். அந்த உகரத்திற்கு மாத்திரை அரை மாத்திரை. நாடு யாதுன்னு கீழே எழுதியிருக்கிற அந்த நாடு யாது என்பது நாடியாதுன்னு வந்துக்குது பாருங்க. நாடியாது அந்த டீனாவுக்கு அரை மாத்திரை. இப்ப நீங்க நார்மலா இந்த குற்றியல் உகரம் தெரியலன்னு வச்சுங்களேன். இப்ப நாடு யாதுன்னு நீங்க அப்படியே எழுதி நாடு யாதுன்னு எழுதி நீங்க என்ன கணக்கிடுவீங்க? தேமா தே தே கூ விலங்கணி கூ விலங்காயின்னு கணக்கிடுவீங்க இல்லையா? ஆனா அந்த இடத்துல அந்த அந்த தூ இல்ல அங்க டீ தான் இருக்குது, ஈகரம் தான் இருக்குது. அது அரை மாத்திரையை பெற்று வரும். அப்படி பெற்று வருகின்ற அந்த அரை மாத்திரை தன்னுடைய பாடல்களில் வருகின்ற பொழுது அது அழகு பெறாமல் பாடல்களில் பெரும்பான்மை அழகு பெறாமல் வரும். சிறுபான்மை அழகு பெற்றும் வரும். ஆயுதத்தை போன்று ஆயுத எழுத்து சில இடத்திலே அழகு பெறாமலும் அழகு பெற்றும் வருவது போலவே இந்த குற்றிய லிகரமும் பெரும்பான்மை பாடல்களை அழகு பெறாமல் நிற்பதைத்தான் பார்க்கிறோம். வரும் மொழி முதலில் யகரம் வர நிலைமொழி ஈற்று குற்றியலுகரம் திரிந்து வரும் இகரமும் ஒன்று. அதாவது குற்றியலுகரம் திரிந்து வருகின்ற இகரமும் முன்னிலை அசைநிலை இடைச்சொல்லாகிய மியா என்ற ஒரு சொல் இருக்கு. மியா என்ன அது பொருள் கிடையாது, ஒரு அசைச்சொல். அது முன்னிலையை ஒருவரை அழைப்பதற்காக அதனுடன் வருகின்ற ஒரு அசைச்சொல் மியா. கேள் கூட்டல் மியா கேள்மியான்னு வரும். சொல் கூட்டல் மியா சொல்மியான்னு வரும். கேள்மியா சொல்மியா சொன்மியான்னு வரும். ஆக இந்த மியா என்ற அந்த மீ இருக்குது அல்லவா, அந்த மியா என்ற அந்த அசையில் இருக்கின்ற அந்த மீயும் ஒரு மாத்திரை ஒலிக்காமல் அரை மாத்திரையை பெற்று வரும். இதெல்லாம் அந்த சங்க பண்டைய கால இலக்கியங்களிலே கேள்மியா சொல்மியா என்றெல்லாம் வருவதை நாம் பார்க்கலாம். இப்போதெல்லாம் பெரும்பாலும் இந்த மியாவெல்லாம் நாம் வைத்து எழுதுவதில்லை. ஆனால் முன்னோர்கள் கிட்ட இருக்குது. அதற்கு இலக்கணம் சொல்ல வேண்டும். மியா என்றால் அசைச்சொல் என்று சொல்ல வேண்டும். அதற்கு எந்த விதமான பொருளும் இல்லை. மியா இன்னொன்னு அதுக்கு ஏதாவது பொருள் இருப்பதாக நினைக்க கூடாது. ஒரு அசைச்சொல். எப்படி தேனே என்று வருகின்ற பொழுது தேனே தேன் கூட்டலியே அந்த எப்படி அசைச்சொல்லாக வருகிறதோ அதுபோல் இதுவும் ஒரு அசைச்சொல், இடைச்சொல்லாக நாம் இதை அச்சா யாரோ பேசுறீங்கம்மா, நீ உங்களுடைய ஒலி வாங்கியை நிறுத்திவிட்டு பேசுங்கள். முன்னிலை அசைநிலை இடைச்சொல்லாகிய மியா மகரத்தை ஊந்து நிற்கும் இகரமும் குற்றியல் இகரங்களாக
குற்றியல் இகரங்களாகும். குற்றியல் உகரம் அரை மாத்திரை பெறும். குற்றியல் உகரம் இருக்குது, குற்றியல் இகரம்னு வரணும். அது அந்த இடத்துல மேல இருக்கு குற்றியல் இகரங் குற்றியல் குற்றியல் உகரங்களாம், குற்றியல் இகரங்களாம்னு இருக்குது இல்லையா? அது பக்கத்துல குற்றியல் உகரம் அரை மாத்திரை பெறும், அது குற்றியல் இகரம்னு போடணும். குற்றியல் இகரம் அரை மாத்திரை பெறும். முதல் அடி முதல் பத்தியில 3வது இடத்துல இருக்கின்ற அந்த குற்றியல் உகரம் என்பது குற்றியல் இகரம் என்று மாற்றிக்கொள்ளுங்க. குற்றியல் இகரம் அரை மாத்திரை, குற்றியல் உகரமும் அரை மாத்திரை தான் பெறும். சரிதானா? இப்ப பாருங்க, கீழே இருக்கிற பாருங்க, நெடித்தொடர் குற்றியல் உகரம். உங்களுக்கு முதல்ல யாராவது ஒருத்தன் கேள்வி கேட்கணுமா? கேள்வி கேட்காம நான் பாடத்துக்கு வந்துட்டேனே. சரி, யாராவது ஒருத்தவங்க கேள்வி தமிழ்ச்செல்வி கேட்கலாமா? தமிழ்ச்செல்வி பதில் சொல்றீங்களா? யார் வந்துக்கிறீங்கன்னு நான் தொலைபேசியில இருந்து பேசுவதில் யார் வந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நளினி, முல்லை நாச்சியார், கலைவாணி, மோகனா, யாராவது ஒருத்தவங்க பதில் சொல்லுங்கம்மா. குற்றியல் உகரங்கள் 6 வகை என்பது எப்படி வரும் என்பதை சொல்லுங்க. இதை பார்க்காம சொல்லுங்கம்மா. சரி, பார்த்து கூட நான் பாடம் இருக்கட்ட, நீங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. முல்லைநாச்சியா, நீங்க சொல்லலாமா? தமிழ்ச்செல்வி, குற்றியல் நான் சொல்றேன் ஐயா, குமரகுரு சொல்றேன். சொல்லுங்க ஐயா, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. குற்றியல் உகரம் 6 வகை என்று சொன்னேன், அந்த 6 வகையை விளக்கி சொல்லுங்கள். நெடித்தொடர் குற்றியல் உகரம், உயிர்த்தொடர் உதாரணம் நாகு. சரி. உயிர்த்தொடர் குற்றியல் உகரம், பன்றொடர் குற்றியல் உகரம், மென்றொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம், ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம். அது உங்களுக்கு இதுல இங்க உள்ளவங்களுக்கு யாருக்காவது இந்த குற்றியல் உகரத்துல ஐயப்பாடு இல்லைல்ல? ஏன்னா குற்றியல் உகரத்துல ஐயப்பாடு இருந்தா குற்றியல் இகரம் புரியாது. குற்றியல் உகரம் தன் மாத்திரையில் குறையும், அவ்வளவுதான். அதே அந்த குற்றியல் உகர எழுத்துகளுக்கு முன்னால் யாவண்ணாவை உடைய ஒரு சொல் வந்தால், யானை, யாது, யாண்டு, எது வந்தாலும் முன் இருக்கின்ற உகரம் இகரமாக தெரியும் என்பதுதான் இன்றைய பாடம், அவ்வளவுதான். சரி, இப்ப உங்களுக்கு நெடித்தொடர் குற்றியல்கள் நாடு கூட்டல் யாதுன்னு வருகின்ற போது நாடியாது, இதுல இருக்கின்ற இந்த டி அரை மாத்திரை. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நாடி இன்னொரு சொல்லு இருக்குது, நாடி சென்றான் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த மாரி வருகின்ற போது அது வேறு, புணர்ச்சி வேறு, புணர்ச்சி நிலை வேறு. அது அந்த நாடி என்பது, நாடின்னு சொன்னீங்கன்னா 2 பொருள் வரும். ஒன்று பெயராக பார்த்தீங்கன்னா நாடி, உடல் உறுப்பினுடைய பெயராக நாடி, இவனுக்கு நாடி நரம்பு இருக்குதான்னு சொல்கின்ற போது அந்த நாடின்னு ஒண்ணு வரும். மற்றொன்று நாடி சென்றான்னு வினையாக வரும், அந்த நாடி என்பது வேறு. இங்க இருக்கின்ற நாடு கூட்டல் யாதுன்னு கேட்கின்ற கேள்வி ஏறு. நாடு யாது, உன்னுடைய நாடு யாதுன்னு கேட்டா உன்னு நாடு என்ன, எங்க இருந்து வந்தா என்பது போல ஒரு பொருள் இதுக்கு. நாடு யாது, நாடு கூட்டல் யாது, நாடு யாதுன்னு வரும். அதுபோல ஆயுதத்தொடர் குற்றியல் உகரத்திலே எஃகு கூட்டல் யாது, எக்கியாது. மரபு உயிர்த்தொடர் குற்றியல் உகரத்திலே மரபு கூட்டல் யாது, மரபியாது. வாக்கு கூட்டல் யாது, வன்தொடர் குற்றியல் உகரத்திலே வாக்கியாது. குன்று கூட்டல் யாது, குன்றியாது. மார்பு கூட்டல் யாது, மார்பியாது. இவ்வளவுதான். சுருக்கமா உங்களுக்கு சொல்லியாச்சு. அது மியா என்ற அசைச்சொல். கேள் கூட்டல் மியா, கேள் அந்த மகனம் வருவதால முன்னிருக்கின்ற இல்லு இரு சுழி இன்னாக மாறு, கேண்மியா. சொல் கூட்டல் மியாவில் இருக்கின்ற இல்லு உங்களுக்கு கேள்மியா. அந்த நிலுங்க வர கேள்மியாவில் அந்த கேன் 3 சுழியா வரணும். கேன்மியா 3 சுழி போட்டுங்கம்மா. கேன்மியா. சொல் கூட்டல் மியா, சொன்மியா. செல் கூட்டல் மியா, சென்மியா. சொல் கூட்டல் மியா, சொன்மியா. அதாவது பெரிய இல்லு வந்தால் முச்சுழியாக மாறும், சிறிய இல்லு வந்தா இரு சுழியாக மாறும். அது மேல நான் உங்களுக்கு முச்சுழி போடாம இரு சுழி போட்டுக்கிறேன். கேன்மியா, கேன்மியான்னு வரும். இது இந்த மியா என்ற அந்த இடத்துல இருக்கின்ற அந்த இகரமும் அரை மாத்திரை பெறும். சரி, கொஞ்சம் குற்றியல் உகரம் திரிந்து வரும் இகரம் 36. அதாவது உங்களுக்கு ஏற்கனவே குற்றியல் உகரம்
குற்றியல் உகரம் 36 என்பதை நாம் பார்த்தோம். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? குற்றியல் இகரத்தை எத்தனைன்னு சொன்னாரு? 6 அக்கும் ஈ முப்பான் 7ன்னார். முப்பான் 7ன்னு அந்த முதல் 61ஆம் நூற்பாவுல குற்றியல் இகரத்துக்கான எண்ணிக்கை அவர் சொல்லுவார். அதாவது ஒற்றளவு 6 அக்கும் ஈ முப்பான் 7ன்னார். அக்கும் ஈ அதாவது அக்கும் ஈ முப்பான் 7 உகரம் 66ன்னார். அப்ப உகரம் 66ன்னா 36. அக்குகின்ற குற்றியல் உகரம் 36, அக்குகின்ற குற்றியல் இகரம் 37ன்னார். 37ன்னா அது 37ன்னு அர்த்தம். 37 இடங்களில் இந்த குற்றியல் இகரம் வரும்னாரு. அப்ப 37 என்பது எப்படி என்றால், இந்த குற்றியல் உகரம் வருகின்ற 36 இடங்களோடு சேர்த்து இந்த கேண்மியா சொன்மியா என்று வருகின்ற இந்த 2 இடத்தை ஓரிடமாக கொண்டு 37 இடங்களாக வரும். அவ்வளவுதான், சரியா போச்சு. நன்னூலார் சொன்ன அக்குகின்ற ஈ முப்பான் 7 என்பதற்கு குற்றியலுகரம் திரிந்து வருகின்ற 36 இடங்களும் இந்த கேண்மியா என்று மியா என்ற அசைச்சொல்லும் சேர்த்தீர்களானால், மியா என்ற அசைச்சொல் ஒன்றை சேர்த்தா 37 வருவதை நாம் பார்க்கலாம். குற்றியலுகரம் அறிந்த பின்பே இது அறியப்படுவதாயினும் எழுத்து முறைமையை பற்றி இதனை அதற்கு முன் வைத்தார். பாடத்துல நூற்பாவில நீங்க பாத்தீங்கன்னா முதலில் குற்றியல் இகரம் சொல்லிவிட்டு பிறகு குற்றியல் உகரத்தை சொல்லுவாங்க. ஏன் முதல்ல குற்றியல் உகரத்தை இப்ப நான் உங்களுக்கு நடத்தும் போது கூட குற்றியல் உகரத்தை நடத்திவிட்டு குற்றியல் இகரத்தை நடத்துகிறேன், இது போன்று பாடத்தில் வைத்திருக்கலாமே என்ற ஒரு கேள்வி எழுமானால் அதற்கு முன்வைத்தார். அதாவது முறைமை, இகரத்திற்கு பிறகுதானே உகரம் வரும். அந்த முறைமையை குற்றியலுகரம் அறிந்த பின்பே அறியப்படுவதாயினும் எழுத்து முறைமையை பற்றி இதனை அதற்கு முன்வைத்தார். எழுத்துக்களுடைய அமைப்பிலே இகரம் அதற்கு பின்னே உங்களுக்கு உகரம் வரும், அதனால் அப்படி வைத்தார்கள். அதுக்கு ஒரு உதாரணம். இப்ப உதாரணத்துக்கு குற்றியல் இகரம் வருகின்ற ஒரு இடம். வேண்டுதல் வேண்டாமையிலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில அடிச்சேர்ந்தார்க்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அங்க அந்த இடத்துல 4 செச்சீர் இருக்குது. வெண்பாவிலே 4 செச்சீர் வரக்கூடாது இல்லையா? 4 செச்சீர் வரக்கூடாது. ஆனா இந்த அடிச்சேர்ந்தார்க்கு யாண்டும் இன்னும் வருகின்ற போது அடிச்சேர்ந்தார்க்கு யாண்டும்னு மாறும். அப்படி அந்த கூ கீயாக மாறுகின்ற போது அது அரை மாத்திரை கொண்ட காரணத்தால் இந்த இடத்திலே அது ஒற்று போல எண்ணிக்கொள்ள வேண்டும். அடிச்சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையிலன்னு நம்ம வேணா பிரிச்சு நம்ம படித்து கொள்ளலாம். பிரிச்சு இதுதான் இதுக்கு பொருள் என்று பார்க்கின்ற போது பொருளை பார்த்து கொள்ளலாம். ஆனால் எழுத்தினுடைய அமைப்பிலே, ஓசை அமைப்பிலே அந்த கூ தன்னுடைய ஒரு மாத்திரையில் குறைந்து அரை மாத்திரையாக கீயாக மாறும் என்பதை தான் இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. 4 செச்சீர் வந்திருந்தாலும் அது 3 செச்சீராகவே கணக்கில் கொள்ளுதல் வேண்டும். அதுபோல அடுத்த பக்கத்துக்கு கொண்டு வாங்கம்மா. தமக்கடிமை வேண்டுவோர் தாமோதரனார். இது ஒரு இதுல இருக்கிற பிரபந்தத்துல இருக்கிற பாட்டு, நம்மாழ்வாருடைய பெரிய திருமொழி. தமக்கடிமை வேண்டுவோர் தாமோதரனார் தமக்கடிமை செய் என்றால் செய்யாது எமக்கென்று தாம் செய்யும் தீவினைக்கே தாழ்வுருவர் நெஞ்சினார் யான் செய்வதிது இவ்விடத்திங்கு யாது. யான் செய்வது இவ்விடத்து இங்கு யாது. இப்ப 3 இடங்கள்ல குற்றியல் உகர எழுத்துகள் வந்திருக்குது. இப்ப 3 இடங்கள்ல பாத்தீங்கன்னா செய்யாதுன்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா அங்க மேல 2வது வரியிலே செய்யாதுன்னு அந்த குற்றியல் உகர எழுத்து புணர்ந்துனா செய்யாதெமக்கென்றுன்னு வரும். செய்யாதெம தேனாவா மாறும். செய்யாதெமக்கென்றும் மாறும். அப்ப செய்யாதெமக்கென்று மாறும். அந்த இடத்துல தூ புணர்ந்து கெடும். இப்போ இந்த இடம் வந்துடும். செய்யா அந்த இடத்துல தேமாவாக இருக்கும். தூ இந்த இடத்துல ஏனாவில ஏறணும். அதாவது உகரம் கெடும். கெட்டவன இத்து மட்டும் இருக்கும். இத்துவோட
ஏ சேர்ந்து தேவாக இத்து ஏ தேவாக மாறும். அப்ப அந்த இடம் உங்களுக்கு குற்றியல் உகரம் வந்தாலும் அது கெட்டு எகரமைய கெட்டுவிடும். கெட்டு உங்களுக்கு ஓசை தலை தட்டாமல் வரும். அடுத்து கீழே பாத்தீங்கன்னா யான் செய்வது, பாத்தீங்கன்னா யான் செய்வதுன்னு நேரா பாத்தீங்கன்னா கனிச்சீர் வந்துருது. வெண்பாவில் கனிச்சீர் வரக்கூடாது. அப்ப அது என்ன ஆகுது, அந்த இடத்துல என்ன வச்சிருக்கிறாங்க, இந்த ஈ கூட போய் அந்த தூ சேர்ந்துரும். உகரம் கெடும், இத்தனிக்கும் செய்யாது இவ்விட செய்யா தீ வரும், திவ்விடம்னு வரும். அப்ப அந்த தூவும் கெடும். கெட்டு தன் ஓசி உகரம் கெட்டு இத்து மட்டும் நின்று இத்தோட ஈனா சேரும். செய்யாது இவ்விடன்னு வரும். சரித்தனா? இப்ப இங்குன்னு பறிப்ப இவ்விடத்திங்குன்னு பார்த்து 4 செச்சீர். வெண்பாவில 4 செச்சீர் வரக்கூடாது. அப்படி பார்க்கும்போது அங்க எப்படி வரும், இங்கின்னு வரும். இங்கியாதுன்னு வரும். இவ்விடத்திங்கியாது இந்த கூணா இகரமாக மாறி தன்னுடைய மாத்திரையில் கூணா தன்னுடைய மாத்திரையில் அரை மாத்திரையாக, அதாவது திரிந்து அந்த திரிந்த இகரம் அரை மாத்திரையாக வரும். சரிதானா? அதை உங்களுக்கு நான் பிரிச்சு எழுதியிருக்கிறேன் கீழே இருக்கிற பாட்டு. சரி, அடுத்து உங்களுக்கு கீழே இருக்கிற பாட்டை பாருங்க. கண்ணே எனக்கு இங்கு யாழ் மீட்டி, கீழே வாங்க, அரிசீர்வித்த அந்த பாட்டு கீழே வந்துருங்க. கண்ணே எனக்கு இங்கு யாழ் மீட்டி அரிசீர்வித்த மாமா காய் இருக்குது பாருங்க. இந்த பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா மாமா காயில எழுதி இருக்கிற இந்த பாட்டை. ஆனா எனக்குங்குன்னு வரும்போது அந்த இடத்துல காய் இல்ல அந்த இடத்துல. இல்ல அந்த இடத்துல மா இல்லாம எல்லாம் காயா இருக்குது. எனக்குங்கு மனத்திங்கு படைத்திங்குன்னு காயா இருக்குது. ஆனா இது எல்லா காயும் ஏதோ ஒரு வகையால குற்றியல் இகரத்தாலேயோ அல்லது குற்றியல் உகரத்தாலேயோ கெட்டு அந்த இடத்துல இருக்கின்ற கூ எல்லாம் எனக்குங்கு மனத்திங்கு படைத்திங்குன்னு அந்த இங்குல இருக்கிற கூ எல்லாம் கெட்டு அரை மாத்திரையாக ஆகும், இல்லை புணர்ந்துடும். சரி பாருங்க, கீழே நான் உங்களுக்கு கண்ணே எனக்கிங்கு யாழ் மீட்டி காட்டு, கண்ணே எமக்கிங்கு யாழ் மீட்டி காட்டு, கண்ணல் அமுதூட்டு, பெண்ணே எனக்கிங்கு யாப்பழகு பெருமை சூட்டு புகழ் சூட்டு, மண்ணே மனத்திங்கு யாம் வாழ வாழ்த்தும் சந்த நடை போட்டு, பண்ணே படைத்திங்கு யானை முகன் பாதம் பணிவோம் அருள் கேட்டு. இது ஒரு பாட்டு. இப்ப உங்களுக்கு இந்த பாட்டை நீங்க கீழே நான் பிரிச்சு எழுதியிருக்கிறேன். கண்ணே எனக்கிங்கி, அப்ப அந்த இடம் அந்த கீனாவுடைய இது என்ன, மாத்திரை அரை மாத்திரை. அதனால அது புளிமா கணக்காக எடுக்கணும். கண்ணே எனக்கிங்கி யாழ் மீட்டி காட்டு, கண்ணல் அமுதூட்டு, பெண்ணே எனக்கிங்கி யாப்பழகு பெருமை சூட்டு புகழ் சூட்டு, மண்ணே எனக் மணந்திங்கி மண்ணே மணந்திங்கி யாம்பாழ வாழ்த்தும் சந்த நடை போட்டு, பண்ணே படைத்திங்கி யானை முகன் பாதம் பணிவோம் அருள் கேட்டு. மேலுள்ள பாடல்களில் குற்றியலிகரம் அரை மாத்திரை பெற்று மெய்போல் நின்றது. இப்ப உங்களுக்கு நன்றாக புரிகிறதா? குற்றியல் உகரம் வந்தாலும் சரி அதுவும் கெடும், கெட்டு உயிர் வர கெட்டு புணரும் ஒரு செய்தி. அடுத்து அந்த குற்றியல் உகரத்துக்கு முன்னால உங்களுக்கு யகரம் வந்தால் அதுவும் அந்த குற்றியல் உகரம் தெரிந்து இகரமாக மாறும், அதுவும் மெய் போன்று அரை மாத்திரை பெறும். இவ்வென்பாவில் மேலுள்ள இன்னும் அடுத்த பக்கத்துக்கு வாங்குமா. எமக்கு யாம் விண்ணாட்டு குச்சதாம் வீட்டை, நம்மளுடைய பாட்டு. எமக்கு தான் அது, எமக்கு யாம்னு இருக்குது. எமக்கு யாம் எமக்கி யாம் தான் படிக்கும். ஓசையில அந்த எமக்கு என்பது எமக்கின்னு மாறும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாட்டுல நீங்க பாருங்க, வெண்பாவில நீங்க பாத்தீங்கன்னா எமக்கு யாம் எமக்கியாம் விண்ணாட்டு குச்சமதாம் வீட்டை,
குச்சமதாம் வீட்டை அமைத்திருந்தோம் அஃதன்றேயாமாறு அமைப்பொழிந்த மென்தோழி காரணமா வெங்கோட்டேருடனே கொன்றானையே மனத்து கொண்டு. இது நம்மாழ்வாருடைய 48 பெரிய திருமொழியில வருகின்ற பாடல். இதிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் என்ன என்றால், எமக்கு யாம் என்பது எமக்கு யாம்னு வந்திருக்குது. இந்த இடத்துல இந்த கீனா அழகு பெறாமல் விடுத்தால்தான் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா குற்றியல் உகரம் வெண்பாவி குற்றியல் உகரம் உயிர் போல அழகு பெற்று வந்திருக்குது. நான் உங்களுக்கு குற்றியல் உகரம் உங்களுக்கு அரை மாத்திரை பெறும் அழகு பெறாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அரை மாத்திரை அது அழகு பெறாது. ஆனால் சில இடங்களில் நமக்கு சீரும் தலையும் குன்றுமானால் அந்த இடங்களில் அழகு பெற்று வருவதும் உண்டு. அதாவது பெரும்பகுதி அழகு பெறாமல் வருவதுதான். முதல் பாட்டுல உங்களுக்கு காட்டின பாருங்க, 2 பாட்டு. எனக்கு இங்கு யாதுன்னு அழகு பெறாமல் அது வந்தது. கீன்னு எனக்கு இங்கு என்பதெல்லாம் இகரமாக மாறுகின்ற பொழுதும் அங்க யான் இவ்விடத்திங்கு யாது என்று சொல்கின்ற போதும் முதல்ல பெரிய நம்மாழ்வார் திருமொழியில இவ்விடத்து இங்கு யாதுன்னு வருகின்ற போது அது 4 அசைச்சீராக வந்து அங்கு அழகு பெறாமல் மெய் போல அழகு பெறாமல் இருந்தது. ஆனால் அதே இது இந்த இடத்திலே எமக்கு யாது என்பது எமக்கு யாதுன்னு அழகு பெற்றும் இருக்கிறது. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? குற்றியல் இகரம் என்பது பெரும்பான்மை பாடல்களில் அழகு பெறாமல் வரும் என்பதும், சிறுபான்மை சீரும் தலையும் சிதைகின்ற இடத்தில் அழகு பெற்று வரும் என்பதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் இந்த ஒரு பாட்டை எடுத்து எழுதியிருக்கிற ஒப்புமையான நூற்பாக்கள். குற்றியல் நிற்றல் வேண்டும் யாவென் சினமிசை உரமிசை கிளவிக்கும் ஆவையின் மருவும் மகரம் ஊர்ந்தே. குற்றியல் உகரம் நிற்றல் வேண்டும் யாவும் சிகரமிசைனா குற்றியல் உகரம் யா வந்தால் அது குற்றியல் இகரமாக நிற்றல் வேண்டும். புணரியல் நிலையிடை குறுகளும் உரித்தே உணரக் கூறி முன்னர் தோன்றும். அதாவது புணர்ந்து வருகின்ற இடத்துங்களும் அந்த குற்றியல் உகரம் கெடும். அதாவது குற்றியல் உகரம் குறுகி ஒலிக்கும். இப்ப எனக்கு கொடுத்தான்னு சொல்கின்ற பொழுதும் அந்த குற்றியல் உகரம் அந்த கெட்டு ஒலிக்கும் என்கின்ற கருத்தை இங்கு பதிவு செய்கிறார் தொல்காப்பியர். அடுத்து யகரம் வருவழி இகரம் குறுகும் என்ற ஒரு செய்தி. உகரக்கிளவி துவரத் தோன்றாது. யகரம் வந்து விட்டால் அந்த இடத்திலே உகரம் தோன்றாது என்ற கருத்தை பதிவு செய்கிறார். சரிதானா? அபிநயம் என்ற இலக்கண நூலு யகரமோடு இயையின் இகரமும் குறுகும் என்பனார் புலவர். யகரமோடு குற்றியலுகர சொல்லுக்கு முன்னால் யகரம் வருமானால் இகரம் குறுகும் என்பனார் புலவர். அபிநயம். அடுத்து வீரசொழி இகரம் குறுகி வரும் குற்றுகரம் பின் எவ்வரினை. இகரம் குறுகி வரும் ஒரு சொல். அதாவது சுவாமி வீரசோழியும் என்ன சொல்லுற? இகரம் குறுகி வரும். எங்க வரும்? அது குற்றுகரம் பின்னே எவ்வரினே. எவ் என்ற ஒரு எழுத்து பின்னே வந்தால் முன்னே இருக்கின்ற குற்றியலுகரம் குறுகி திரிந்து இகரமாக வரும் என்று. அம்முதல் ஈயாம் இருகுறள் உக்கெடின் அக்கும் அற்றாம் அசைச்சொல் மியாவே. தொன்னு விளக்கம். தொன்னு விளக்கத்துல எம்முதல் இயாம் யா வந்தா அது இருகுறள் உக்கரின். அதாவது இருக்கின்ற குறள் உக்கெடின். எங்க கெடும்? யா வந்தால் அது ஈயாக மாறும். உகரம் வந்தால் அக்கும் அற்றாம் அசைச்சொல் மியாவே. அதே போன்று அசைச்சொல் மியாவாக இருக்கின்ற அந்த இடத்திலும் மகரம் குன்றும். மகரம் அந்த இடத்துல குன்றி ஒலிக்கும். முத்து வீரத்தில ஒரு நுட்பா. யகரம் வருவழி இகரம் குறுகும். நல்ல தெளிவா அழகா எழுதிட்டார். யகரம் வந்தா இகரம் குறுகும். சரியா போச்சு. அடுத்து சுவாமிநாதம் என்ற ஒரு இலக்கண நூல்ல உள்ள ஒரு நுட்பா. குறள் ஊவின் குறள், அதாவது குற்றியலுகரத்தில் இருக்கிற ஊவின் கீழ்
யா வரில் நல்லா ஊன்னா குரல்ல இருக்கிற ஊவுக்கு முன்னால அதுக்கு கீழே யாவரின் யானா வந்தா யாவரில் சொன்மியாவினில் இகரம் குறுகும் சொல்மியா என்று சொல்லுகின்ற இடத்துல அந்த மியாவின் இகரமும் குறுகும். அதாவது அங்க உகரத்துல இருக்கின்ற அந்த உகரமும் யாவந்தா குறுகும், மியாவில் இருக்கின்ற இகரமும் குறுகும் என்று இந்த குற்றியல் இகரத்தை குறித்தான நூற்பாக்களை நம்ம முன்னோர்கள் மிக அழகாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு இந்த குற்றியல் உகரத்திலே ஐயப்பாடு இருந்தால் கேட்கலாம். ஏன்னா பாடல்களில் மிகவும் கவனித்து எழுத வேண்டிய ஒரே சில இடங்களில் மட்டும்தான் அது குற்றியல் இகரம் அழகு பெற்று வருவதை இலக்கியங்களிலே காணுகிறோம். பெரும்பாலான இடங்களில் அது அழகு பெறாமல் வருவதைத்தான் பார்க்கிறோம். எனவே குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் என்ற ஒரு சொல் புணர்ச்சி பாடல்களில் வருகிறது என்றாலே நீங்கள் எச்சரிக்கை ஆகிவிட வேண்டும். ஏன்னா உங்களை யாரும் திட்ட மாட்டாங்க. குற்றியல் உகர பிழை செய்தீர்களானால் எனக்கு அளித்தான் வெண்பா எழுதுனீங்கன்னா எனக்கு அளித்தான் என்பது இந்த கூ கெட்டுவிடும் என்பது கூட இவருக்கு தெரியவில்லையே. என்றென்று யானை முகனை என்றென்று யானை முகனை வணங்குவோம்னு ஒரு சொல்லுல நீங்க என்றென்று யானை முகனேன்னு எழுதுனீங்கன்னா அந்த இடத்துல அந்த ரூ கெட்டுவிடும் என்பதை உணராமல் எழுதிவிட்டா உங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களை யாருமே எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குதா? எல்லாரும் உங்களுக்கு எவன்டா உங்களுக்கு இலக்கணம் சொல்லி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. ஏம்பா உங்க ஆச்சாரு உங்களுக்கு குற்றியல் உகரமும் குற்றியல் இகரமும் சொல்லி கொடுக்கவில்லையா என்று பல்லோரும் கேட்பார்கள். அது மட்டுமல்ல, குற்றியல் உகர பிழையோடு நீங்கள் ஒரு பாட்டை எழுதிட்டீங்கன்னு வச்சுங்க, எடுத்த எடுப்புல ஒரு நூலுக்கு ஒரு நூல்ல பாட்டுக்குள்ள எடுத்த எடுப்பு முதல் பாட்டுல குற்றியல் உகர பிழையோட ஒரு பாட்டை நீங்க எழுதிட்டீங்கன்னா அந்த பாட்டை கற்றவர்கள் படிக்க மாட்டாங்க. குற்றியல் உகரம் கூட தெரியவில்லை, இவர் என்ன பெருசாக எழுதிவிட போகிறார்னு அப்படியே தூக்கி போட்டு சொல்ல மாட்டாங்க. உங்களை கூட்டு குற்றியல் உகரம் இங்க கெடுதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கவிதையில் அப்படி பிழை சொல்லுகின்ற போக்கு சான்றோர் பெருமகிட்ட கிடையாது. பார்ப்போம், பார்த்து விட்டு அப்படியே அடிச்சு வச்சிருவோம். நான் கூட முகநூல் உலகத்திலே கண்ணில் படுகின்ற இடமெல்லாம் பிழையாகவே இருக்கும். அதனாலேயே நான் எந்த முகநூல் பக்கங்களுக்கு பெரிய அதிகபட்சம் எங்கோ சில புலவர்கள் சிறப்பாக விரல் விட்டு எண்ணுகின்ற அளவிற்கு தான் சிறப்பாக எழுதுகிறார்கள். விரல் விட்டு எண்ண 1 2 3 4 வரமா சொல்லுமா. எனக்கு இது பார்த்தா புறமொழி சொற்கள் வந்த மாதிரி இருக்கு, எழுத்துப்பிழை வந்த மாதிரி இருக்கு. என்ன எனக்கு இது புது, நான் வெளியில பார்த்திருந்தா எழுத்துப்பிழைன்னு தானே யோசிச்சிருப்பேன். ஆமாமா, எழுத்துப்பிழை முதல்ல ஏன்னா தமது முன்னோர்கள் இந்த உகரத்துக்கு முன்னால் யகரம் வந்தால் குறுகும் என்பதை கண்டுபிடித்தார்கள். இது ரொம்ப 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 அற்புதமான இடமா இது. குற்றியல் உகரம் இந்த உகர குறுக்கங்கள் இருக்குது இல்லையா, இதுக்கு ரொம்ப விரிவான ஆய்வுகள் விரிவான செய்திகள் இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்க காலத்தால அவைகள்லாம் நீங்க கண்டு கொள்ளுங்க. ஆனால் இந்த இடம் என்ன, நமது மொழியினுடைய அமைப்பு குற்றியல் உகரம் குற்றியல் இகரம்னு தமிழுக்கே உரியதுமா, வேற்று மொழிக்கு கிடையாது. வடமொழிக்கு குற்றியல் உகரம் கிடையாதுமா, தமிழ் மொழிக்கு உரியது. அப்ப புரியும் வடமொழியிலிருந்து தமிழ் தனித்துடையது என்பதே இந்த குற்றியல் உகர புணர்ச்சியை வச்சு தெரிஞ்சுக்கணும். குற்றியல் உகர புணர்ச்சியும் ஆண்பால் பெண்பால் என்கின்ற விகுதிகளும் தமிழ் மொழிக்கே உரியது. படர்க்க விகுதிகள் இதெல்லாம் ஆண்பால் பெண்பால் விகுதி தமிழ் மொழிக்கு, அங்க எல்லாமே ஒரே விகுதி தாமா. வடமொழியில வந்ததுன்னு சொன்னால் அது மாடு வந்ததா, மனுஷன் வந்தானா, அவள் வந்தாளா, இவள் வந்தாளா என்பதை எல்லாம் எது வந்தது என்று சொல்லுகிறதோ அதை கொண்டு நீங்கள் பொருள் காண வேண்டும் வடமொழியில. ஆனா தமிழ் மொழியில் அப்படி இல்லை. தமிழ் மொழியில் வந்தது என்றால் அக்ரணை தான், அதுங்க உயர்தினை வச்சு பார்க்க கூடாது. அப்ப வந்தான் என்றால் அவன் ஆண்பால் தான், அங்க பெண்பாலை வைத்து பார்க்க கூடாது. வந்தால் என்றால் பெண்பால் தான். வந்தா என்று சொன்னா அது பலர்பால் என்று அந்த விகுதிகள்லாம் தமிழுக்கே உரியவை. அதுபோல குற்றியல் உகரமும் குற்றியல் இகரமும் தமிழுக்கே உரியவை.
எனவே இதை போற்றி பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் எடுத்த எடுப்பிலே தொல்காப்பியர் அகர முதலாய் நகரம் இருவாய் 30 முதலே சார்ந்து வர முதல் நுட்பா தொல்காப்பியத்துல முதல் நுட்பா சார்ந்து வர 3 அலங்கடையேன்னு சொல்லி அந்த 3 குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் ஆயுதம் என்பதை 3 சொல்லுவார். நன்னூலார் தான் 10 ஆக்கினார். சார்பெழுத்தை 10 ஆக்கினார் நன்னூலார். ஆனா தொல்காப்பியர் அவர் காலத்தில் இருந்த சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தியை அவர் அந்த எழுத்தியலில் சொல்லப்பட வேண்டிய 3 செய்திகள் குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் ஆயுதம். அது தமிழுக்கே உரியது. அதனால தப்பு என்றெல்லாம் சொல்ல நமக்கு தெரியாமல் இருந்திருக்கிறோம், அவ்வளவுதான். 2வது, ஏன் இலக்கணம் படிக்கணும்னு இப்ப தெரியுதா? நீங்க இலக்கணம் படித்தால்தான் நீங்கள் பாட்டுக்கு சங்க பாடல்களுக்கும் முன்னோர்கள் பாடலுக்கும் பொருள் காண முடியும். ஒன்று. 2வது, பாடல்களை நீங்கள் சிறப்பாக எழுதுவதற்கு இந்த இலக்கண சில இடங்கள்ல வழிகாட்டும். இப்ப ஒரு மடக்கணி எழுதுறன்னு வச்சுங்க. மடக்கணி என்பா ஒரே சொல்லு வரணும். ஒரே சொல்லு பொருள் 2 மாறுபட்டு கொடுக்கணும். ஒரே சொல்லு வரணும், பொருள் மாறுபட்டு கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நாடியாதுன்னு போட்டீங்கன்னா அதை குற்றியலுகரமா எடுத்தீங்கன்னா அது ஒரு பொருள். நாடியாதுன்னு போட்டு நாடிய குறிச்சோ அல்லது செல்லுகின்ற வினைய குறிச்சோ அது ஒரு பொருள். அப்ப இது போன்ற சொற்றொடர்களை வைத்து நாம் மடக்கணி என்கின்ற ஒரு அணிவகை பாடல்களை எழுதுவதற்கெல்லாம் இந்த விளையாட்டுக்கெல்லாம் இந்த இடம் நமக்கு பயன்படும். சரிதானா? சரி, குற்றியலுகரத்துல உங்களுக்கு வேற ஏதாவது புரியலையா? ஏதாவது சொன்னது புரியலையா? குற்றியல் இகரம் என்பது குற்றியலுகரம் 6 வகையாக வரும். அந்த 6 வகைக்கு முன்னால் யாவண்ணா என்ற எழுத்து வந்தால் அதுக்கு முன் இருக்கின்ற உகர வல்லின உகரங்கள் திரிந்து இகரமாக மாறும். அதுதான் குற்றியல் இகரம். அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு புரிஞ்சுன்னா நம்ம அடுத்த பாடத்துக்கு போகலாம். சரி, அடுத்து பாடத்தை போடுவதற்கு முன்பு சில விளக்கம். ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம்னு நன்னூலார் அந்த முதல் நூற்பாவுல முதல்ல அந்த இதுல பாத்தீங்கன்னா குற்றியலுகரம் 36 என்று சொன்னார். குற்றியல் இகரம் 37 என்று சொன்னார். ஐகான் 3 சொன்னார். ஐகார குறுக்கம் 3 என்று சொன்னார். அந்த 3 இடங்கள் என்ன என்பதையும் அவுகான் 1 சொன்னார். அவுகார குறுக்கம் அவுகாரமாக வருகின்ற அவுகார குறுக்கம் 1 என்று சொன்னார். இந்த இடம் மட்டும். அப்ப ஐகான் 3 என்று சொன்னால் ஐகாரம் அது 3 இடங்கள்ல குறைந்து ஒலிக்கும். அந்த 3 இடங்கள் என்ன என்றால், மொழி முதலில் வருவது முதலிடம், மொழி இடையில் வருவது 2வது இடம், மொழி கடையில் ஐகாரம் வருவது 3வது இடம். இப்ப 3 இடம் என்பது உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பையன் என்று சொல்கின்ற போது பையன் என்கின்ற பையன்னா உங்களுக்கு தெரிந்தவரை இப்ப பையன்னா நெடில். ஏன்னா ஐகாரம் நெடில் தானே, பையன்னா நெடில். ஆனால் மொழி முதலில் வருகின்ற பொழுது இந்த பையன்னா தன்னுடைய 2 மாத்திரையில் குறுகி 1 மாத்திரையாக வரும். அப்ப பையன்னா இந்த இடத்திலே குரில் போன்று வரும். பையன் என்று இந்த மொழி முதலில் வருகின்ற இந்த பையன் 2 மாத்திரை அல்ல 1 மாத்திரை என்று கணக்கெடுக்கணும். பைந்தமிழ் என்று வருகின்ற பொழுதும் இந்த இடத்திலே பைந்தமிழை நெடிலாக பார்க்காமல் நீங்கள் குறிலாக பார்க்க வேண்டும் என்கிற அதான் நூற்பாவது சொல்றேன். பிறகு நான் பின்னோர் வந்த விளக்கங்கள் எல்லாம், அதாவது ஐகாரம் மொழி முதலில் வருகின்ற போது நெடிலாக பார்க்க வேண்டும் என்பதால் அந்த மாற்றங்கள் எல்லாம் நம் பின்னால் முடிகின்ற தருவாயில் பார்ப்போம். நன்னூல் நூற்பா சொல்வது நன்னூலார் காலத்துக்கு முன்னிருந்த பாடல்கள் வழியாக நாம் தெரிந்து கொள்வது ஐகாரம் மூவழியும் நையும் என்பது ஒரு நுட்பா. நன்னூலை அடுத்து நம்ம பார்க்க போறோம். அந்த இடங்கள் 3, மூவழியும் நையும் என்பது மூவழி என்பது 3 இடம். மொழி முதல் பையன் என்பது மொழி முதல். இப்ப மொழி இடை பார்ப்போம். சீதையை இப்ப மொழி இடைன்னு வரும்போது சீதையின்னு வைக்கும்போது மடமை அது கடையாயிடும். மடமை கடமை மடமை கடைசியில வந்துடும். சீதையைன்னு பார்க்கும்போது சீதை நடுவுல இடையில கடையிலேயும் ஒரு சீதையை ஐ வருது. அப்ப இந்த 2 இடங்கள்ல நீங்க எடுத்துங்க. மொழி இடை கடை என்று இந்த ஒரே சொல்லையே நீங்க எடுத்துங்க. மொழி இடைக்கும் கடைக்கும்
சீதையை என்ற சொல்லை நீங்கள் பார்த்தீர்களானால், உங்களுக்கு இதுவரை யாப்பு இலக்கணத்தை படித்த உங்களுக்கு சீதையை என்ற சொல் தேமாங்காய் என்று நீங்கள் முடிவு செய்வீர்கள். ஆனால் இது தேமாங்காய் சீர் அல்ல. சீதையை என்ற இடையில் வருகின்ற ஐகாரம் தன்னுடைய 2 மாத்திரையில் ஒரு மாத்திரையாக குறுகி ஒலிக்கும் என்பதும், கடையில் இருக்கின்ற சீதையை என்று சொல்கின்ற அந்த ஐகாரமும் தன்னுடைய மாத்திரையில் குறுகி ஒலிக்கும் என்பது. இப்ப சீதையை என்ற சொல் கூவிளம் என்கின்ற சீரை பெறும். ஆக அது காய்ச்சீர் அல்ல. ஆக ஐகாரம் மொழி மூவழியும் நையும் அவ்வும் முதல் அற்றாகும் என்பது நூற்பா. இப்போது நீங்க பக்கத்தை போடுங்கம்மா. 24ஆம் பாடத்தை போடுங்கம்மா. நன்னூல் 24வது பாடம். இப்ப தச்சுட்டளபொழி ஐமூவழியும் நையும் அவ்வும் முதல் அற்றாகும். தன்னை சுட்டுகின்ற பொழுதும் தச்சுட்டும், தன்னை சுட்டுகின்ற பொழுதும் தச்சுட்டளபொழி ஐமூவழியும் நையும் என்றால், தச்சுட்டு என்றால் ஒரு ஐகாரமாகிய அந்த எழுத்து தன்னை சுட்டுகின்ற பொழுதும், ஐயன்னா என்ன நீங்க மாணவர்களுக்கு கத்துக் கொடுக்குறீங்க பாருங்க பாடம். அப்படி கத்துக் கொடுக்கின்ற பொழுது அது தன்னுடைய 2 மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்காது. அது 2 மாத்திரையே ஒலிக்கும். தன்னை சுட்டுகின்ற பொழுது அந்த ஐகாரம் 2 மாத்திரை ஒலிக்கும். அளபொழி என்றால் அளவு எடுக்கின்ற இடத்திலே ஐகாரம் அளவு எடுக்கும். அளவு எடுக்கின்ற பொழுது அந்த அளவு எடுக்கின்ற போது அந்த இடத்திலே அளவெடுத்து ஒலிக்கின்ற போது அந்த இடத்திலே இருக்கின்ற ஐகாரம் 2 மாத்திரை பெறும். ஆக தன்னை சுட்டுகின்ற பொழுதும் அளவு எடுக்கின்ற பொழுதும் ஐமூவழி நையும், நையும்னா குன்றும், குறைந்து ஒலிக்கும். அவ்வும் முதல் அற்றாகும். அவ்வண்ணா இருக்கிறதே, அந்த அவ்வண்ணாவும் முதல் அற்றாகும். அது போன்று ஆகும். அற்றாகும்னா மேலே உள்ளது போன்றவே அவ்வண்ணாவும் நையும் என்று பொருள். இப்ப முதல் அற்றாகுன்னு என்ன பொருள்னா, அவ்வண்ணா எப்போதுமே மொழி முதல்ல மட்டும்தான் வரும். அவ்வண்ணா மொழியினுடைய இடையிலும், இப்ப ஐகாரம் மொழி முதல்ல வந்தது, இடையில வந்தது, கடையில வந்தது. ஆனால் அவ்வண்ணா மொழி முதலில் மட்டும்தான் வரும். அதனால் அவ்வண்ணா மொழி முதலில் மட்டும் வரும் என்பதால முதல் மொழிக்கு முதல்ல அதுவும் குறுகும் என்பதுதான் நன்னூலுடைய நூற்பாவுடைய விளக்கம். ஐகாரம் தன்னை சுட்டுகின்ற பொழுதும் அளவு எடுக்கின்ற பொழுதும் குறுகாது. இவை அல்லாத வழி வந்த ஐகாரம் மொழி முதல், இடை, கடை என்ற 3 இடத்தும் குறுகும். ஔகாரம் மொழி முதற்கண் குறுகும். இதுதான் பாட்டு. இப்ப உங்களுக்கு ஐந்திணை பைந்தமிழ், அதாவது இந்த ஐகாரம்னு சொல்கின்ற போது அதுல ஒரு செய்தி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஐகாரம் உயிரெழுத்தா வருகின்ற ஐகாரம் மட்டுமல்ல, அந்த உயிரெழுத்திலே சேர்ந்து மெய் சேர்ந்து வருகின்ற உங்களுக்கு அந்த 18 உயிர்மை எழுத்துக்களும் ஐகாரம் தான். கை, ngை, சை, பை, கை, அதுவும் தான் ஐகாரம். அதுவும் அதுல ஒரு 18, இது ஒரு உயிர் எழுத்துல இருக்கின்ற ஒரு ஐயன்னா, ஒரு 19 எழுத்துகள் உங்களுக்கு மொழி முதலில் வந்ததுன்னா அது தன் மாத்திரையில் குறைந்து ஒலிக்கும். ஐந்திணை பைந்தமிழ். அப்ப இந்த ஐந்திணை என்பதுல ஐ என்பது ஒரு மாத்திரைக்குரிய சீர், ஒரு மாத்திரை பெறும். அடுத்தது கொடையன் பாருங்க. கொடையன் வரும்போது அந்த டையும் உங்களுக்கு இப்ப கொடையன் வருகின்ற பொழுது டைய நீங்க குறியலாக கணக்கிட வேண்டும். கொடையன் நிறை நேர். அப்ப நிறை நேர் புலிமான் ஒரு பொதுவா அது புலிமாவாத்தான் இருக்குது. குறியலை தொடர்ந்து உங்க கணக்கு போற ஐகாரம் நெடில் என்று எடுத்தாலும் அது முதல் அசை நிறை அடுத்தது வருது. அப்ப புலிமா. ஆக மொத்தம் இது பாட்டுல வருகின்ற போது இடையிலும் அது உங்களுக்கு ஒரு மாத்திரையை பெற்று. சீதையை பார்த்துங்க. இந்த இடத்த உங்க 2 ஐயை சேர்க்கின்ற போது அது நிறை அசையா எடுக்கணும். 2 தேமாவா எடுத்துடக்கூடாது. மொழி இடை தாமரை குவளை என்று வருகின்ற போது தாமரையில் இருக்கின்ற அந்த ஐயன்னா ரை, குவளையில் இருக்கிற லையன்னா மொழி கடை. இது 3 இடங்களும் ஐகாரத்துக்குரிய இடங்கள். மொழி முதல், இடை, கடை. அடுத்து அவ்வை
மௌவல் இருக்கின்ற இந்த அவ்வும் மௌவும் மொழி முதலில் வந்து இந்த இடத்திலே இதுவும் குறைந்து தன் மாத்திரையில் ஒலிக்கும். ஆக இந்த 4 வரிகளில் உள்ள செய்திகளும் உங்களுக்கு ஐகாரம் குறைந்து ஒலிக்கும் என்பதை பார்த்தோம். இப்ப பாட்டுல பாருங்க, பாட்டுல நம்ம இதை எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? எதுகையை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப ஐகாரம் மேலே உள்ள கீழே பெரியாழ்வார் திருமொழியிலே ஐகாரம் தன்னுடைய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலித்திருக்கிறது என்பதை எதை வைத்து முடிவு செய்கிறோம் என்றால், செய்தலை மைத்தடம் என்ற சொல்லாட்சிக்கு செய்தலை என்ற எதுகையும் நெய்த்தலை என்ற எதுகையும் வைத்து, இப்ப நெய் செய் என்பது குறில் தானே. அப்ப அந்த குறிலுக்கு எதுகை வர வேண்டுமானால் எதுகை எழுத்துக்கு முன்னுள்ள எழுத்தும் ஓசையால் பொருந்தி வர வேண்டும். அதாவது முன்னெழுத்து குறிலாக இருந்தால் குறிலாக வர வேண்டும், நெடிலாக இருந்தால் நெடிலாக வர வேண்டும். பட்டு என்ற ஒரு சொல்லுக்கு கட்டு, தட்டு, மொட்டு என்பது எதுகையாக வரும். ஏன்னா இட்டுக்கு முன்னால் வருகின்ற எழுத்துகள் எல்லாம் குறில் எழுத்து. ஆனால் பட்டு என்பதற்கு பாட்டு என்பது எதுகை ஆகாது. ஏன் எதுகை ஆகாது என்றால், பட்டில் உள்ளது முன்னெழுத்து குறில், பாட்டில் முன்னெழுத்து நெடில். இந்த தவறு கூட எவ்வளவு காலங்கள் பாட்டு பயின்ற பிறகு நமக்கு வரக்கூடும். இந்த கவனக்குறைவால எழுதிருவோம். நம்ம பட்டுக்கு பாட்டை வச்சு எழுதிடுவோம், படிச்சுட்டோம், எல்லாம் தெரியும். ஆனா ஒரு 10 ஆண்டுகள் கழித்து 20 ஆண்டுகள் கழித்து இந்த பட்டுக்கு பாட்டு என்கிற ஒரு எதுகை வைத்து நாமே எழுதி விடுவோம். கவனக்குறைவால் எழுதி விடுவோம். எனவே அந்த கவனம் மிக மிக முக்கியம் பட்டுக்கு. அதுபோல இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மைத்தடம் கண்ணிய சோதை வளர்கின்ற, மைத்தடம் கண்ணிய சோதை வளர்கின்ற, செய்தலை நீல நிறத்து சிறு பிள்ளை, செய்தலை நீல நிறத்து சிறு பிள்ளை, நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே, கணங்குழையீர் வந்து காணீரே. கைத்தலம் கண்ணர் பெருமானுடைய அவன் கீழே குழந்தையாக இருக்கின்றான். அவன் கையிலே சங்கு சக்கரங்கள் தெரிகின்றன. கணக்குழலில் அழகிய குழல்களை உடைய கூந்தல், நெருக்கமான கூந்தலை உடைய பெண்களே வந்து பாருங்கள் என்று யசோதை அந்த தன்னுடைய தன் ஊரிலே உள்ள மக்களை எல்லாம், அக்கம் பக்கத்திலே உள்ள மக்களை எல்லாம் கூட்டு காட்டுகின்றார். என்ன அருமையான பாட்டு! அந்த பெரியாழ்வாருடைய அந்த பிரபந்தத்துல முதல் பகுதியில இருக்கின்ற பிள்ளை தமிழ் போன்று பாடல்கள் அமைந்திருக்கும். அதாவது கண்ணனையும் ராமனையும் குழந்தையாக பாவித்து பல பாடல்களை, பல பத்துகளை பாடியிருப்பார் பெரியாழ்வார். எல்லாம் சுவை 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 கொட்டுகின்ற பாடல்கள், சுவை ஊறுகின்ற பாடல்கள். பல முறை படித்தாலும் நமக்கு திகட்டாது. ஆக இந்த பாட்டிலே உங்களுக்கு மைத்தடம் என்பது நெடிலாகிய மையன்னா இங்கு குறிலாக கணக்கிடப்பட்டு இருக்கிறது என்பதை பாடல்களின் வழியாக நாம் முன்னோர் பாடல்களின் வழியாக பார்க்கிறோம். இப்போது உங்களுக்கு அடுத்த பாட்டு உங்களுக்கு அதே அவரே பெரியாழ்வார் திருமொழி தான், 63வது பாடல். இது அது மேலே இருப்பது கலித்தாழிசையில வருகின்ற ஒரு பாட்டு. இது கலித்துறை பாட்டு, 5 சீர் வரும். மைத்தடம் கண்ணிய சோதை தன் மகனுக்கிவை, மைத்தடம் கண்ணிய சோதை தன் மகனுக்கிவை ஒத்தனச் சொல்லி உரைத்த மாற்றம் ஒளிப்புத்தூர் வித்தகன் விட்டு சித்தன் விரித்த தமிழிவை எத்தனையும் சொல்ல வல்லவர் கிடரில்லையே, எத்தனையும் சொல்ல வல்லவர் கிடரில்லையே. அதாவது இந்த இடத்திலே மைத்தடம் என்ற நெடிலெழுத்து குன்றி குறிலாக வந்து ஒத்தன வித்தகன் எத்தனை என்கின்ற என்று குறிலுக்கு சமமாக மைத்தடம் மை என்பதும் குறிலாக இந்த இடத்திலே கணக்கிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு மேலே உள்ள பாட்டில ஒரு செய்தி, உங்களுக்கு யாப்பிலக்கணத்தில் சொல்லப்பட வேண்டிய செய்தி, நாளைய பாடத்தில் சொல்லப்பட வேண்டிய செய்தி இருந்தாலும் இந்த இடத்திலே நான் சொல்லி செல்கிறேன். இப்ப மைத்தடம் என்ற இடத்துல செய்தலைன்னு வச்சிருக்கிறார்.
அப்ப இந்த இடத்துல இத்துக்கு ஈ எதுகையா வந்திருக்கிறதே, நெய் ஈ எதுகையா வந்திருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே உங்களுக்கு 2 ஒற்றுகள் இணைந்து இருந்தால், பாடல்களில் 2 ஒற்றுகள் இணைந்து இருந்தால், 2வது ஒற்றையே எதுகையாக கணக்கில் கொண்டு பாட வேண்டும். சரிதானா? இத வந்து உங்க பின் வருகின்ற உங்களுடைய பாடல் பகுதிகளை பார்த்தான் என்பதற்கு சேர்த்தான் என்பது எதுகை ஆகாது. அங்க இருக்கிற பார்த்தான் என்பதற்கு சேர்த்தான் எதுகை ஆகும். 2வது ஒற்று பார்த்தானுக்கு பார்த்தான் சேர்த்தான், பார்த்தான் பா ஈர்த்தான், சே ஈர்த்தான் சேர்த்தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தான் சேர்த்தான், சேர்ந்தான் என்பது எதுகை ஆகாது. நான் தப்பா பார்த்தான் என்பதற்கு சேர்ந்தான் என்பதோ மார்கழி என்பது எதுகை ஆகாது. ஏன்னா பா இத்துதாங்க எதுக. அப்ப சேர்ந்தான் இல்ல, இங்க இரு இருக்குத, மேல இரு இருக்குதுன்னா எதுகை ஆகாது. சேர்ந்தான் என்பது எதுகை ஆகாது, மார்கழி என்பது எதுகை ஆகாது. பார்த்தான் என்பதற்கு பூத்தான் என்பது எதுகை ஆகும். பார்த்தான், பூர்த்தான், வார்த்தான் என்பதெல்லாம் எதுகை ஆகும். ஆக சுருக்கமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, இது எதுகை பாடம், இந்த பாடம் இல்ல. இருந்தாலும் உங்களுக்கு 2 ஒற்றுகள் இணைந்து வந்தால் ஒரு சொல்லா ஒரு சீராக எதுகையிலே ஒரு சீராக இருக்குமானால் 2வது ஒற்றையே எதுகையாக கணக்கெடுத்து பாடல் பாட வேண்டும் என்பதை மனதிலே நிறுத்திக் கொள்ளவும். சரி, மொழிக்கண் இங்க மேல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மைத்தடம்னு மொழிக்கண் ஐகாரம் பெரும்பாலும் எதுகை தொடை நோக்கி குறுகி வருவதை, எதுகை தொடை நோக்கி தான் இங்க எல்லாம் பெரும்பாலும் குறுகி வருவதை பண்டைய இலக்கியங்களிலே காண்கிறோம். அடுத்த பாட்டு, அடுத்த கொஞ்சம் பக்கத்தை ஏத்துக்குமா. அடுக்காய் கவிதைகளை அள்ளி அளிக்கும் நெடுக்காய் எடுப்பாய் மிளிரும். அடுக்காய் கவிதைகளை என்ற ஒரு சொல் இருக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா கவிதைகளை இப்ப அந்த தைய நீங்க வந்து அது என்ன சீரா வருதுன்னா, கவிதைகளை புலிமாங்காயின்னு கணக்கெடுக்கணும். புலிமாங்கனின்னு கணக்கெடுக்க கூடாது. அல்ல புலிமாங்கனின்னு எடுக்க கூடாது. ஏன்னா தையன்னாவை நீங்க நெடிலா பாத்தீங்கன்னா கவிதைகளை என்பது புலிமாங்கனி ஆயிடும். அப்ப கவிதைகளை என்பது அந்த தை என்பது நெடிலாகிய அந்த 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1 மாத்திரையாக ஒலிக்கும். கவிதைகளை அடுக்காய் கவிதைகளை அள்ளி அளிக்கும் மிடுக்காய் எடுப்பாய் மிளிரும் தொடுக்கும் அகத்துள்ளே பொங்கி எழும் ஆசைகளை உன்றன் முகத்துக்கு அழகூட்டும் மூக்கு. பாட்டரசர் கண்கள் பேசும் வெண்பா 1000 என்ற நூலிலே உள்ள ஒரு பாட்டு, 72ஆம் பாட்டு. 1000 பாடல்களை ஒரு சுவைக்காக பயிலரங்கத்திலே தொடக்க காலத்திலே எழுதி வந்தேன். இது அன்றைய காலத்துக்கு அது சாத்தியக்கூறாக இருந்தது. வாரம் ஒரு 10 வெண்பாக்கள் எழுதுவது என்பதை ஒரு தொடக்கமாக வைத்திருந்தேன். அது கூட காதலை குறித்து 1000 வெண்பாக்களா என்றெல்லாம் ஒரு நினைக்க கூடும். என்ன என்றால் ஒவ்வொரு நாளும் இலக்கண கட்டுரை எழுதுவேன். இலக்கண கட்டுரை அது முதல் புளோக் இருந்த காலத்துல, புளோக் 2010-15 இருந்து 12-13 ஆண்டுகள்ல எழுதுனது. புளோக்களே ஒவ்வொரு நாளும் இலக்கண கட்டுரைகளை, மிக சிறந்த இலக்கண கட்டுரைகளை எழுதி வந்தேன். அதுல பார்ப்பவர்கள் 5 பேரு 2 பேர் 3 பேர் தான் பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப அதுவே ஒண்ணுமே இல்லாத ஒரு பாட்டுக்கு 100 பேர் 200 பேர் பார்த்ததாக அங்க விருப்பக்குறி காட்டும் மற்றவர்கள் பதிவுகளை போட்டு. நான் அப்படியே இலக்கணத்தை உருக்கி எழுதுவேன். ஒருவர் 20 தான் லைக் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு நாள் ஒரு காதல் பாட்டு எழுதினேன், இந்த மாதிரி வெண்பா எழுதினேன். அன்னைக்கு பார்த்து 100 பேரு லைக் பண்ணிட்டாங்க. ஆனாடா இவ்வளவு நாள் நமக்கு இந்த விஷயம் விடயம் தெரியாமல் இருக்கிறதே, காதல் பாட்டு எழுதுன எல்லாம் விரும்புறாங்கன்னுட்டு வாரத்தில் ஒரு நாள் நான் 10 காதல் வெண்பாக்களை எழுதி வலைக்கு பல பேர்களை வரவைப்பதற்காக எழுதினேன். ஆனா உண்மை என்ன என்றால், அப்போது நான் வருத்தப்பட்டேன் தான், இவ்வளவு அருமையான செய்திகளை யாரும் பார்க்கவில்லையே என்று வருத்தப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய அந்த வலையில் ஏற்றப்பட்ட பதிவுகள் 1500 பதிவுகள் அப்படியேதான் இருக்குது இன்னமும்.
இப்போது நாம் முகநூலுக்கு வந்து விட்டோம், வலையை நாம் கவனிப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 500 பேர்கள் என்னுடைய வலையை பார்க்கிறார்கள். இன்னைக்கு இப்ப போய் திறந்தனா குறைந்தது 500 பேர் பார்த்ததாக வலையில கணக்கு காட்டுது. இன்னைக்குதான் இப்ப திறந்தோட 500 காட்டும், 400 காட்டும், 300 காட்டும். ஆக ஏதோ ஒரு காரணத்துக்காக தேடுதலுக்கு என்னுடைய வலை அவருடைய கண்ணிலே படுகிறது. இலக்கண தேடுதலுக்கான ஒரு வலையாக பாட்டரசர் மின்வலை, பாட்டரசர் பேர் என்ன இருக்குன்னா பாட்டரசர் மின்வலை இலக்கண இலக்கிய மின்வலைன்னு இருக்கும். அப்ப அந்த வலை வந்து ஏதோ ஒரு காரணம் மக்களுடைய தேடுதலுக்கு, கற்றோரின் தேடுதலுக்கு இன்னைக்கு அது பயன்படுவதெல்லாம் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏதோ போகின்ற போக்கிலே எழுதிய அந்த இலக்கண கட்டுரைகள் எல்லாம் மக்கள் இவ்வளவு விரும்பி பார்க்கிறார்களே. இன்று கூட நாம் பேசுகின்ற இந்த காணொலியை நீங்கள் எல்லாம் ஒரு 30 நபர்கள் தான் கேட்கிறீர்கள். ஆனா காலத்தால் இந்த காணொலியை பல்லாயிரம் பேர்கள் கேட்பார்கள் என்பது மட்டும் உறுதி. சரி, இப்ப நீங்க வந்து அதுக்காக வெண்பா 1000 என்ற ஒரு நூல் தொகுதி வெளியே வந்தது. சரி, அடுத்து புறப்பொரு வெண்பா மாலையிலே ஒரு பாட்டு. இது வந்து மேல உள்ள கவிதைகளை என்பது அந்த தையண்ணா உங்களுக்கு குறிலாக உரித்தது. ஆசைகளை என்பதும் இந்த இடத்துல இருக்கின்ற ஆசைகளை என்பதும் உங்களுக்கு கையண்ணா குறிலாக ஒலித்தது. ஆசை லை ரெண்டுமே குறிலாகவே ஒலித்தன என்பதை கணக்கில் கொள்ளுக. அடுத்து உங்களுக்கு அவுகாரத்துக்கான ஒரு அவுகாரம் மொழிக்கு முதல்ல தானே வரும், ஒரே ஒரு பாட்டு. கொவ்வை நீர் வேலி கடிதேகான். கொவ்வை நீர் இன்னும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொவ்வை என்பது கீழ் உள்ள எதுகையை நோக்கி அது குறிலாக வந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள. அந்த எதுகை பாருங்க, அடுத்தது தனிச்சொல்ல இருக்கிறீர் அவ்வேளை. இங்க அவ்வேளை என்பதும் உங்களுக்கு குறிலாக வந்திருப்பதால் இந்த இடத்திலும் கோவை என்பது குறிலாக கணக்கெடுத்து பாடப்பட்டு இருக்கிறது என்பதை அந்த நல்ல அழகான பாட்டு புறப்பொரு வெண்பா மாலையிலே இருக்கின்ற நான்காவது பகுதியிலே இருக்கின்ற ஒரு பாட்டு. 4வது பகுதியில் இருக்கின்ற 23ஆம் பாடல். இந்த பாட்டிலே அந்த கோவை என்பது அது குன்றி குறிலாக கணக்கெடுக்கப்பட்டு பாடப்பட்டு இருக்கிறது. ஐகாரமும் அவுகாரமும் மொழி முதற்கண் ஒன்றரை மாத்திரை அளவினவாய் குறுகும் என்பாரும் உலர். சில இலக்கண ஆசிரியர்கள் மொழி முதல்ல வருகின்ற பொழுது ஐகாரம் 2 மாத்திரை ஒலிக்கல, ஆனா 1 மாத்திரையை விட கூடி ஒலிக்குது, 1.5 மாத்திரை அளவிற்கு கூடி ஒலிக்கிறது என்ற கருத்துக்களை தன்னுடைய நூற்பாக்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு பண்டைய நூற்பா ஒண்ணு இருக்கிறது. அளபடை தனி 2 அல்வழி ஐயவ் உலதாம் 1.5 தனிமையும் ஆகும். ஐயும் 1.5 மாத்திரை பெறுகின்ற இடமும் உண்டு என்கின்ற ஒரு கருத்தை இந்த பழைய நூற்பா முன்னோர்களுடைய இலக்கண நூலிலே உள்ள பழைய நூற்பா காட்டுகிறது. என்ற நூற்பாவிற்கு ஐகார குறுக்கம் மொழி முதற்கண் 1.5 மாத்திரையும் இடையினும் ஈற்றினும் 1 மாத்திரை பெறும் என்றும். இந்த இடத்துல இந்த உரை முன்னோர்களுக்கு இந்த ஐகாரம் இடையிலும் ஈற்றிலும் வரும் என்ற கருத்து அறியாத காரணத்தால் அது இடையிலும் ஈற்று ஐகாரம் வந்தா அதுவும் 1 மாத்திரை ஐகார குறுக்கம் மொழி முதலிலும் 1.5 மாத்திரை பெறும். ஆனால் இடையிலும் கடையிலும் அது 1 மாத்திரை பெறும். இது ஐகாரத்துக்கு சொல்லிட்டாங்க. அவுகார குறுக்கம் மொழி முதற்கண்ணே வருதலின் அது ஒரு மொழி முதற்கண்ணே மட்டும்தான் அது 1.5 மாத்திரையே பெறும் என்று பொருள் கொள்ளுதல் வேண்டும் என்று இதுக்கான உரை எழுதியிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, பெரியாழ்வாருடைய திருமொழியில ஐகாரம் மொழி முதல்ல வருகின்ற பொழுது நெடிலாக வந்த இடம். அப்ப முதல்ல நம்ம பார்த்தோம் குறிலாக வந்த இடம் பார்த்தோம். இப்ப இந்த பாட்டை பாருங்க. கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய வாட்டி பசும் சிறு மஞ்சளால் ஐயனாவழித்தாளுக்கு ஆங்காந்திட வையம் 7 கண்டால் பிள்ளை வாயிலே. அவ பெரியார் அசோதை என்ன பண்ற, கண்ணனை கூட்டு அவளை அழகா அவனுக்கு குளிப்பாட்டி அவனுக்கு சின்ன பொடி மஞ்சள் நீரால பசும் சிறு மஞ்சளால் அந்த நாக்குல இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு வழிச்சு எடுப்பாங்க. அந்த நாக்குல வெள்ளையா படிஞ்சிருக்கும் பாருங்க, அந்த சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த நாக்குல இருக்கிற அந்த வெள்ளை இதை கோலால குச்சால வழிப்பாங்க.
அப்படி வைக்கின்ற போது அவ பார்த்தாலாம், அப்படி வழிக்கிறாளாம், கண்ணனுடைய வாய்க்குள்ள உலகம் 7 இருக்குதாம். உலகம் 7 சுற்றுவதை பார்த்ததாக பெரியாழ்வார் இந்த இடத்திலே அந்த புராண கதையை வைத்து எழுதியிருக்கிறார். இந்த இடத்திலே கையும் பைய, இப்ப இந்த இடத்துல நீங்க பையும் என்பத குறிலா பாத்தீங்கன்னா அது நிறையசி மட்டுமா ஆயிடும். அப்போ உங்களுக்கு சீர் குன்றும். நிறையசி சீராகாதே. அப்ப இந்த இடத்துல கையும் என்பது, கை என்பது இந்த இடத்திலே நெடிலாக வந்திருக்கிறது. அதாவது மொழி முதலில் சில இடங்களிலே எதுகையை நோக்கி, கீழுள்ள எதுகையை நோக்கி மேலுள்ள ஐகாரம் குறிலாக வந்த பாடலை பார்த்தோம். இப்ப இந்த பாட்டை சீரை நோக்கி சீர் சிதைகின்ற வண்ணம் வருவதால இந்த இடத்திலே ஐகாரம் மொழி முதலிலே, ஆனால் மொழி முதலில் மட்டும்தான் இந்த ஐகாரம் நெடிலாக வரும் என்கின்ற கருத்துக்கு பின்னுள்ளோர்கள் விதி செய்தார்கள். ஆனால் மொழி இடையிலும் கடையிலும் ஒருபொழுதும் ஐகாரம் நெடிலாக வராது, அது குறிலாக மட்டும்தான் வரும். இப்ப மொழி முதலில் வருகின்ற பொழுது எதுகையை நோக்கி நீங்கள் குறிலாக கையாளலாம் என்கின்ற ஒரு முன்னோர்களுடைய இலக்கியங்கள் நமக்கு சான்றாக காட்டுகின்றன. அதே சீரும் தலையும் சிதைகின்ற இடத்தில் அதே ஐகாரம் நெடிலாக வருகின்ற பாட்டு தான் இது. அடுத்து நாலடியார்ல உள்ள ஒரு பாட்டு வைகளும். இப்ப நீங்க இந்த கை மேல உள்ள பாட்டுல கையும் பைய ஐய வையம் என்பத நீங்க குறிலா பாத்தீங்கன்னா அங்க ஒரு சீர் இல்லாம போயிடும், வெறும் ஒரே ஒரு அசைதான் வரும். எனவே அந்த இடங்களிலெல்லாம் ஐகாரம் நெடிலாக ஒலிக்கின்றன, 2 மாத்திரையை பெற்று வருங்க. அப்ப மொழிக்கு முதலில் வருகின்ற பொழுது ஐகாரம் 1.5 மாத்திரை பெற்று அது நெடில் போன்று கணக்கெடுக்கப்படும். இப்ப கீழே பாருங்க, கீழே உள்ள பாட்டு நாலடியால உள்ள பாட்டு வைகளும் வைகள் வர கண்டு அக்துணரார் வைகளும் வைகளை வைகு நின்றுருவர் வைகளும் வைக்கற்றம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணராதார். நாடடியார் இந்த பாட்டுல வந்திருக்கின்ற ஐகாரம் எல்லாம் நீங்கள் குறிலாக கணக்கெடுத்தால் பாட்டினுடைய சீர்குன்றும். மொழி முதற்கண் வந்திருக்கின்ற ஐகாரம் எல்லாம் இந்த பாட்டுக்குள்ள எல்லாம் நிறைய வைன்னு எழுதிக்கிறார். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 வை இருக்குது. இந்த 10 வையிலையும் உங்களுக்கு நீங்கள் குறிலா கணக்கெடுத்தீர்களானால் அது தன்னுடைய வெண்பாவினுடைய இலக்கணத்திற்கு தலை தட்டும், நிறையசை ஆகிடும். வைகளும் என்பது கூவிளம் என்று எடுத்தால் வைகள் என்பது நிறைய கூவிளத்துக்கு முன் நிறையாகி தலை தட்டும். அப்ப கட்டாயமாக இந்த மொழி முதலிலே வந்த வைகள் என்பதை நீங்கள் நெடிலாக கணக்கெடுக்க வேண்டும். இப்ப திருக்குறளை பாருங்க, ஒரு இடத்துல வருவிருந்து வைகளும் வருவிருந்து வைகள், அதுதான் மேலாந்த ஒரு பாட்டே போதும். என்ன திருக்குறளை ஒண்ணு காட்ட வேண்டும் என்பதற்காக காட்டின. வருவிருந்து என்பது கருவிளங்காய், கருவிளங்காயை ஒட்டி நேர் தான் வரணும். இப்ப வைகளும் என்பது நிறைய எடுத்தீங்கன்னா தலை தட்டும். எனவே வைகளும் இந்த வையன்னா இப்போது நேராக ஆகி காய் முன் நேர் வந்து சரியாச்சு. அடுத்த பக்கத்துல இருக்கின்ற ஒரு பாட்டு அவ்வண்ணாவுக்கு அவ்வண்ணா குறுக்கத்திற்கு அது நெடிலாக வரும் என்பதற்காக, அதாவது மொழி முதல்ல உங்களுக்கு எதுகையை நோக்கி அவ்வண்ணா முதல் ஒரு இடத்துல காட்டின அந்த இடத்துல எதுகை கீழ் உள்ள எதுகையை நோக்கி அது நெடிலாக கணக்கெடுக்கப்பட்டது. ஆனால் இந்த இடத்திலே அவ்விய நெஞ்சத்தான் வரும்போது அவ்விய கூவிளம் என்று வருகின்ற பொழுது இல்ல, அவ்வியம் என்பதை நீங்க குறிலா எடுத்தீங்கன்னா அது புளிமாவாயிடும். மாவே தலைத்தட்டு நெஞ்சத்தான். இப்ப அவ்வியம் என்பதை கூவிளம் என்று அவ்வண்ணாவை நெடிலாக பார்த்து அதை நீங்கள் கூவிளம் என்று சீராக கொண்டு நெஞ்சத்தான் என்பது விளமுன் நேர் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். மொழி முதற்கண் வரும் ஐகாரம் நெடிலாய் கொள்ளவும். இதுதான் இப்ப இன்றைய பாடத்துல நான் உங்களுக்கு இவ்வளவு இந்நேரம் வரை சொல்லிய பாடத்திலிருந்து நீங்கள் இனி கடைபிடிக்க வேண்டிய நெறி. மொழி முதற்கண் வருகின்ற ஐகாரத்தை நெடிலாய் கொள்ளவும்.
இடையிலும் ஈற்றிலும் குறிலா ஏற்கவும். அவ்வளவுதான். சரி, மொழி முதல்ல வருகின்ற எந்த ஒரு ஐகாரத்தை நீங்கள் நெடிலாக கணக்கிட்டு எழுதுதல் வேண்டும். ஒன்று. இதுதான் இனி இலக்கண உலகத்துக்கு இதுவே உங்களுக்கு சட்டமாக நூற்பாவாக ஆகும். என்ன ஒண்ணு, உங்களுக்கு முன்னோர் இலக்கியங்களிலே எதுகையை நோக்கி, அதாவது கீழ் உள்ள எதுகையை நோக்கி சில பாடல்களிலே மேலுள்ள ஐகாரம் குறிலாக கணக்கிடப்பட்டு, அதில் நானும் ரொம்ப நாள் ஆராய்ச்சி செய்தேன். ஆனா அந்த ஆராய்ச்சி ஒரு நிறைவாக என்னால் சொல்ல முடியவில்லை. பொதுவாக இந்த ஐகாரங்கள் குறிலை ஒட்டி வருகின்ற ஐகாரம் குறிலாகவே கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் சங்க இலக்கியங்களிலே முன்னோர்கள் பாடலிலே குறிலை ஒற்றி வந்த ஒரு ஐகாரம் நெடில குறிலாக அத குறிலின்னா ஒற்றை ஒற்றி. இப்ப பைந்தமிழ் வச்சுக்குவோம். பைந்தமிழ் என்ற அந்த பையன்னா ஒரு ஐகார பக்கத்திலே ஒற்று வருகின்ற இந்த இடங்களை மைத்தடம் என்னது பக்கத்துல ஒற்று வந்திருக்குது பாருங்க. ஒற்று வருகின்ற இடங்களில் எல்லாம் பெரும்பான்மை 100% விழுக்காடுகள் அந்த ஒற்றை பின்னே வருகின்ற ஐகாரம் குறிலாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவே ஒற்று இல்லாமல் வருகின்ற ஐகாரங்கள், இப்ப பைய, வைய, வைகளும் ஒற்று இல்லை. இது போன்ற ஐகாரங்கள் 100% விழுக்காடுகள் நெடிலாக மொழி முதற்கண் கணக்கெடுக்கப்பட்டு இருக்கிறது என்பது ஒரு சிறிய ஆய்வு. இது முற்று முடிந்த ஆய்வு அல்ல. சரி, இது ஒரு கணக்குல வச்சுங்க. இப்ப நீங்க இனி பாட்டுல என்ன எழுதணுங்க ஐயான்னா, மொழி முதற்கண் ஐகாரம் நெடிலாக எழுதுக, மொழி இடையிலும் கடையிலும் நீங்கள் ஐகாரத்தை குறிலாக எழுதுக, அதுபோல மொழி முதலில் வருகின்ற ஔகாரத்தை நெடிலாக எழுதுக. அவ்வளவுதான், சரியா போச்சு. இந்த ஐகாரத்தை நீங்கள் எழுதுகின்ற பொழுது சில பேரு மொழி முதலில் வருகின்ற ஐகாரம் நான் இந்த இடத்திலே 1½ மாத்திரை பெறும், அதை நெடிலாக நீங்கள் கணக்கெடுத்து எழுதுங்கள் என்று சொன்னேன். சில பேர் சீரின் இடையில் ஐகாரம் வரும். சீரின் இடையில் வருகின்ற ஐகாரம் 2 வகையாக வரும். மொழி முதலில் வருகின்ற ஒரு ஐகாரம் சீர் முதலில் வரும். ஆனால் அதே ஐகாரம் மொழி இடையில் இருக்கின்ற ஐகாரம் சில நேரத்திலே சீரின் முதலில் வரும். அதற்கான ஒரு பாட்டு தான் இது. பூமறையை, இப்ப பூமறையைன்னு வருகின்ற போது ஐயன்னா நாடும்னு இருக்குது. இப்ப பூமறையை என்பதை நீங்கள் ஐயன்னாவை இப்ப உங்களுக்கு மொழி முதல்ல வருகின்ற ஐகாரம் நெடிலா தானங்க ஐயா வரும். இப்ப இது சீர் முதல்ல இருக்கிற ஐகாரம், இதை நம்ம நெடிலா தானங்க ஐயா கணக்கு எடுக்கணும்னு பல்லோரும் நினைத்து கொண்டு எழுதுவார்கள். அதாவது மொழி முதலில் வருகின்ற ஐகாரத்தை மட்டும்தான் நீங்கள் நெடிலாக எழுத வேண்டும். மொழி இறுதியில் வருகின்ற ஐகாரம் சீரின் முதலாக வகையொலி செய்து வருகின்ற பொழுது அந்த ஐகாரத்தை நீங்கள் குறிலாக கணக்கெடுத்து எழுத வேண்டும். இப்ப நான் கீழே அப்ப மேல உள்ள பாட்டு தப்பு. பூமறையை நாடும் வச்சா அந்த ஐகாரம் நாடும் குறில் தான். அதை நிறையசைத்தான் தனி குறில் நெடில் ஆகிய நிறையசைத்தான் அந்த இடத்துல இருக்குது. எனவே மேலுள்ள பாடல் தவறு. கீழே நான் திருத்தி எழுதியிருக்கிறேன் பாருங்க. பூமறையை நாடும் பொறிவண்டாய் என் மனம் பாமறையை நாடும் பறந்து. பூமறையை நாடும் பொறிவண்டாய் என் மனம் பாமறையை நாடும் பறந்து. இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி எழுதுனா இது சரி. ஆக மறையை இன்னும் வருகின்ற பொழுது, இப்ப பூ மறையை இன்னும் வருகின்ற போதும் பாட்டு தப்பாவது. எப்படி தப்பாவது? தப்பாவலையா சொல்லுங்க பாப்போம். தப்பா ஆகல. உங்களுக்கு ஐகாரத்தை அந்த இடத்துல நீங்க பூ மறைய கூ விளம் காயா கணக்கெடுக்கணும். இந்த இடத்துல நீங்க 2 ரையையும் நேரசைய நெடிலா பாத்தீங்கன்னா பாட்டு தப்பாயிடும். மேலே உங்களுக்கு அதுல ஐகார விளக்கத்துல உங்களுக்கு சொல்லிட்டேன், அதை இப்ப பாத்துங்க. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாரி அதாவது மொழி இறுதியா எப்பயா பொதுவா ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்றேன். முன்னோர்கள் பாடல்கள்ல நிறைய வகையொலி இருக்கும். சங்க பாடல் நீங்க நிறைய எடுத்தீங்கன்னா, ஆழ்வார் பாட்டிலையும் நாயன்மார் பாட்டிலையும் பாத்தீங்கன்னா நிறைய வகையொலி இருக்கும். வகையொலி இப்படி அப்படி இருக்கா. நீங்க என்ன நினைச்சுக்கீங்க, எழுதுறவங்க
வகையொலி வச்சு எழுதுவதுதான் சிறப்பு என்ற மாதிரி நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. வகையொலி வச்சு எழுதத்தா வகையொலி வச்சு எழுதுவது சிறப்புன்னு நினைச்சுக்கின்னு அப்படி எழுதினாத்தான் நமக்கு புலமைன்ற மாதிரி ஒரு கருத்துக்கு நீங்க வந்துடுறீங்க. அப்படி இல்லை. வகையொலி அந்த காலத்து தொடக்க நிலை காலத்தில் யாப்பை பண்ணுகின்ற போது வகையொலி குறித்து ஒரு கட்டுமான பணிகள் இல்லாத காலத்துல அவங்க பாட்டினுடைய ஓசைக்காக அவங்க அப்படியே பாடிக்கினே போனாங்க. ஆனால் வகையொலி இல்லாமல் எழுதுவதுதான் சிறந்த பாடல். எங்கோ ஒரு பாடல், எப்போதோ ஒரு பாடல் உங்களுக்கு வகையொலி வைக்கலாம். நான் இது என் வாழ்நாள நான் வகையொலியே பண்ணதில்லம்மா. எனக்கு முதல் நாள் பாட்டை நான் என்ன நினைச்சுன்னு என்னுடைய வாதியாருக்கு பாட்டு எழுதின்னு போனேன்னா, அப்படியே வகையொலியில எழுதி எடுத்துன்னு போன நமக்கு பயங்கரமான முதல் நாள் பாட்டு, முதல் பாட்டு எழுதி எடுத்துன்னு போறேன். இலக்கணம் கத்துக்கணும், முதல் விருத்தம் அரிசிறு விருத்தம் எழுதி எடுத்து என்ன எடுத்துன்னு போறேன்னா, வகையொலியோடு செய்தி எடுத்துன்னு போனா மிகப்பெரிய திறமை என்று நம்முடைய ஆசிரியர் நம்ம நினைச்சுக்கின்னு எப்பெல்லாம் வகையொலி செய்யுமோ இந்த சொல்ல அந்த பாதி, அந்த சொல்ல அந்த பாதி, இப்படி எழுதி பார்த்தாரு. இப்படி எடுத்து பார்த்து, என்னடா என்ன இது, இப்படி எல்லாம் எழுதக்கூடாது, வகையொலி இல்லாம எழுதணும், அதுதான் சிறந்த பாட்டு. அதுக்கு அவர் நிறைய காரணம் அப்ப சொன்னார். ஏன் வகையொலி இல்லாம எழுதணும் ஒரு 10-15 நிமிடங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை எனக்கு அதை சொன்னால் நாமும் அந்த விளக்கத்தை வகையொலி அந்த பாடம் வருகின்ற போது பார்ப்போம். சரி, வகையொலி இல்லாமல் எழுதுவது சிறப்பு. பெரும்பாலும் என்ன பண்றீங்க, நம்ம பயிலரங்கத்துல வச்சு இங்க இருக்கிற எழுத்து அந்தாண்ட தெள்ளி சீரை காட்டிடுறீங்க. இங்க இருக்கிற ஒரு எழுத்து உங்களுக்கு சங்கடமா இருந்தாச்சு அந்தாண்ட போ, சங்கடமா இருந்து வச்சுங்க. இப்ப விலை வர வேண்டிய இடத்துல காய் வந்துருது, இனி என்ன இங்க நினைச்சு அந்தாண்ட போன்னு அந்தாண்ட தள்ளி கடை வச்சுட்டு அதை எனக்கு சீரா காட்டுறீங்க. அப்படி எல்லாம் காட்டக்கூடாது. பாட்டு எழுதுவதற்கு உங்களுக்கு அப்படி வகையில் இல்லாமல் எழுதணும். சரிதானா? சரி, இடவகைகள் ஐகார குறுக்கம் 3 எனவும் அவகார குறுக்கம் 1 எனவும் நன்னூல் உரைக்கும். இப்ப கை, பை, மை, வௌ, கௌ என்பன பொருளை சுட்டி வழி குறுகும் என கொள்க. இப்ப இதெல்லாம் தனியா ஒலிக்கின்ற போது கையனா எழுத்த ஒலிக்கும் போது அது இரண்டா ஒலிக்கும், 2 மாத்திரை ஒலிக்கும். ஆனால் கை என்ற பொருளை குறித்து வருகின்ற போது அந்த இடங்களும் குறுகும். அந்த இடங்களும் தன்னுடைய மாத்திரையில் பொருள் நாடி வருகின்ற பொழுது, பொருளை குறித்து உரைக்கின்ற போது அந்த எழுத்தும் குறுகும். இங்கனம் அளவு குறுகலானும் சீரும் தலையும் சிதையும் இடத்து அழகு பெறாமையாலும் ஐகார ஔகார குறுக்கங்கள் சார்பெழுத்தென உயிரின் வேறாயின. அதாவது இது குறுகி ஒலிப்பதால் இயற்கையான அந்த இடத்திலே இல்லாமல் இது சார்பெழுத்து என்ற இடத்துக்கே வைக்கப்பட்டது. அது ஐகாரம் குறுகளை குறித்து உரையாசிரியர்கள் பல வகையான செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அவைகளை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு தொகுத்து தருகின்றேன். மொழிக்கண் அதாவது நன்னுள்ள சிவஞான முனிவரும் அபிநய ஆசிரியரும் இந்த கருத்துடையவர்களா இருக்கிறார். மொழிக்கண் ஐகாரம் குறுகின் 1.5 மாத்திரை அளவிற்றெனவும் இடைக்கண்ணும் இறுதிக்கண்ணும் குறுகின் 1 மாத்திரை அளவிற்றெனவும் கொள்க. ஆக சிவஞான முனியின் கருத்து, மொழி முதலிலே வருகின்ற போது அது 1.5 மாத்திரை, மற்ற 2 இடங்களிலே 1 மாத்திரை அவருடைய கருத்து. மொழி முதற்கண் ஐகாரம் குறுகாது என்றார் இளம்பொருனார். அதாவது மொழி முதற்கண் வருகின்ற போது தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய எழுத்ததிகாரம் 57வது உரையிலே மொழி முதற்கண் வருகின்ற ஐகாரம் குறுகாது என்று உரை எழுதி இருக்கிறார். இளம்பொருனாருடைய உரையில் பார்க்கலாம். அடுத்து நச்சினார்க்கிழியர் அதே பாட்டுக்கு அதே இடத்துல ஓரெழுத்தொரு மொழி குறுகும் என்றார். ஓரெழுத்தாக வந்தாலும் அது ஒரு மொழியாக வருகின்ற போது ஐகாரம் குறுகும். மேல உங்களுக்கு நான் சொன்னேன், கை பை என்பன குறுகின் கை பை என 1.5 மாத்திரை அளவினவாம் என்றார் நச்சினார்க்கினியார் என்று அந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து மற்றொரு உரையிலே ஐகாரம் மொழி முதற்கண் குறுகாது, இடையிலும் இறுதியிலும் சிறுபான்மை குறுகும். அவர் சிறுபான்மை குறுகின்றார். அப்ப இவருடைய இடத்துல பக்கம் 65 என்ற ஒரு எழுத்ததிகாரம் ஆராய்ச்சி உரை என்கின்ற இடத்திலே இந்த கருத்து காணப்படுகிறது. ஐகாரம் மொழி முதற்கண் குறுகாது. சரி, அது எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் ஏத்துமா, அடுத்த பக்கத்துக்கு வாங்க.
ஆனால் இடையிலும் இது சிறுபான்மை குறுகும்னு சொல்கின்ற போது அது உங்களுக்கு சிறுபான்மை குறுகாம வரும் என்கின்ற ஒரு கருத்து உடையவராக இவர் இருக்கின்றார். அடுத்து அவ்வாறு குறுகுமிடத்து ஒரு மாத்திரை அளவு ஒழித்தல் பெரும்பான்மை, ஒன்றரை மாத்திரை ஒழித்தல் சிறுபான்மை என கொள்க. என்ன இவர் எழுத்தறிவு ஆராய்ச்சி உரையிலே காணப்படுகின்ற ஒரு கருத்து. யாப்பரும் களம் வீரசோழியம் ஐகாரம் ஒன்றரை மாத்திரை அளவிற்றாய் குறுகும் என்றனர். யாப்பெருங்கல ஆசிரியரும் வீரசூரிய ஆசிரியரும் அது ஒரு மாத்திரையா குறுகாதுப்பா, அது ஒன்றரை மாத்திரையா குறுகும் என்கின்ற ஒரு கருத்தை யாப்பெருங்கலமும் வீரசூரியமும் உரைக்கிறது. நன்னூலாரும் இலக்கண விளக்கமும் நேமிநாதமும் ஐகாரம் மூவிடமும் குறுகும் என்றனர். இது இலக்கணத்துக்கான இலக்கண ஐகாரம் குறித்து ஒரு குழப்பமான நிலைதான் உரை ஆசிரியரிடத்திலே காணப்படுகின்றது. ஒருவர் மூவழியும் குறுகும் என்றார், சிலர் மொழி முதலில் குறுகாது ஒன்றரை மாத்திரையாக ஒழிக்கும் என்றார்கள். இப்பொழுது இந்த பாடத்தின் பாவலர் பயிலரங்கத்தின் பாடமாக உங்களுக்கு முன்னே சொன்னதை மீண்டும் சொல்கிறேன். மொழி முதற்கண் வருகின்ற, எனக்கு என் ஆசிரியர் பெருந்தகை சொல்லிக் கொடுத்தது, மொழி முதற்கண் வருகின்ற ஐகாரத்தை நெடிலாக எழுதுக. என்னை திருமுருகனாரும் எனக்கு இதைத்தான், முனைவர் ஈரா திருமுருகன் ஐயாவும் எனக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுத்தார். என்னுடைய தந்தையார் கலைமாமணி கவிஞர் தே. ஜனார்த்தனன் அவர்களும் எனக்கு இந்த கருத்தை முதல் நாள் பாடம் என்று வருகின்ற போது ஐகாரத்தை குறித்தான முதல் பாடமாக சொல்லுகின்ற போது இதை சொல்லிக் கொடுத்தார். என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை அந்தாதி அரசு அரியபத்தி நாயிரத்திலே நான் நன்னூல் இந்த இப்போ நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடத்தை அவரிடத்திலே நான் படிக்கின்ற போது ஐகாரம் மொழி முதலில் வருகின்ற பொழுது இது குறுகும் என்பதை மூவழியும் குறுகும் என்பதை சொல்லி இறுதியில் ஐகாரம் மொழி முதலில் வருகின்ற போது நெடிலாக பாடுக பாரதிதாசா என்று சொல்லி கொடுத்தார். இப்போது உலகம் முழுவதுமே புதுவையிலே உருவான இந்த ஐகாரம் மொழி முதல் நெடில் என்கின்ற அந்த கருத்து புதுவையில் தான் தோன்றியது என்று நினைக்கிறேன். புதுவை புலவரிடமிருந்து தோன்றி இந்த உலகம் முழுவதுமே இன்றைக்கு ஐகாரத்தை மொழி முதலிலே நெடிலாக பாடுகின்ற வழக்கம் புதிய வழக்கம் ஒன்று முன்னோர்களுடைய நெறியை ஒட்டி ஏற்பட்டிருக்கிறது என்பதை காணுகிறோம். மொழி முதலில் ஐகாரம் ஔகாரம் நெடிலாக கணக்கெடுத்துக் கொள்க. இடையிலும் இடையில் வருகின்ற கடையில் வருகின்ற ஐகாரத்தை குறிலாக கணக்கெடுத்துக் கொள்க. சில நூற்பாக்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது கிட்டத்தட்ட இந்த மேல் சொன்ன அந்த கருத்துக்களை சொல்லுகின்ற நூற்பாக்கள். அதை அகரம் திம்பர் அகர திம்பர் யகர புள்ளியும் ஐயன் நெடுஞ்சினை மெய்பெற தோன்றும். அகரம் இருக்குதே, அந்த அகரம் ஐ எப்படி தோன்றும்னா ரெண்டு வகையா வருமா. ஐய அந்த ஐ என்ற எழுத்துக்கு மாற்று எழுத்து ஒளி வடிவமாக ஆ இ என்ற ரெண்டு எழுத்தை சேர்த்து ஆனாவையும் பக்கத்துல ஈனா என்று உயிர் எழுத்தை ஆ இ ஒன்றாவது எழுத்து ஆனா மூன்றாவது எழுத்து ஈனா, இந்த மூன்றையும் ஒன்றாக ஈனா படிப்பதற்கு ஐ என்று வரும் என்ற ஒரு கருத்தை மாற்றொலியாக அந்த ஐயன்னாவுக்கு மாற்று வடிவமாக வரும். அதுபோல ஐ பக்கத்துல யகர மெய் போட்டாலும் ஐ என்று வரும் என்ற ஒரு மாற்று எழுத்து. இப்ப ஐயான்னு அதனாலதான் எழுதுறாங்க எல்லாரும். ஐயான்னு எழுதுறது சில பேர் என்ன எழுதுறாங்க, ஐயா ஐயன்னா போட்டு யாவண்ணா போட்டு எழுதுவதுதான் சரி. ஆனால் சிலர் ஆ இ போட்டு எழுதுறாங்க. அது இது போன்று திரிஞ்சு வந்தது. ஐயன்னா என்கின்ற அந்த மாற்று ஒளி வடிவாக ஐயா என்று இப்ப நாம எல்லாம் ஆனா போட்டு ஐயான்னு எழுதுறோம். ஆனாய் ஈனா யாவண்ணா போடுகிறோம். அதை விட ஐயா என்று எழுதுவதுதான் சிறப்பு. இப்ப ஐயா என்று எழுதுவதை சொல்வதை விட ஐயா என்று ஐயன்னாவை வைத்து சொல்வது சிறப்பு என்பதை அதை தான் சொல்றேன். வணக்கம் ஐயா. இந்த நீங்க சொல்ற அந்த ஆனா ஐயன்னா போட்டு எழுதுறதாலதான் இன்றைக்கு சில அறிஞர்கள் சிலர் சொல்லுகிறார்கள் எங்கட உயிரெழுத்து 10 என்று சொல்லுகிறார்கள். ஐயன்ன ஒவ்வொன்னாவும் குறிலாக கணக்கிட்டு அது நாங்கள் 12 சொல்லுகின்ற உயிரெழுத்தை 10 என்று சொல்லுகிறார்கள் ஐயா. அது இது போன்று மொழி இடையில் வருகின்ற ஓசை மாற்று ஓசையைத்தான் அவர் சொன்ன. ஐகாரத்துக்கான ஐகாரம் என்ற ஒரு எழுத்துக்கான மாற்று ஓசையைத்தான் தொல்காப்பியர் சொன்னாரே தவிர ஐகார வர்க்கத்துக்கே சொல்லல ஐயா. ஆமா அது கரெக்ட் ஐயா, நீங்க சொல்றது சரி. ஆனா இவங்க எங்களுடைய ஆக்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி பொருளை மாற்றி ஐகார வர்க்கத்துக்கே சொல்லல. அப்படியெல்லாம் சொன்னால்
ஐயன்னா என்கின்ற அவ்வண்ணா என்ற இந்த 2 எழுத்தை நீங்கள் இல்லாமல் போவதற்கு இடம் வந்துவிடும். அது மட்டுமல்ல, மொழி இறுதியில் எழுதுவதெல்லாம் சங்கடம், மொழி இடையில் எழுதுவதற்கெல்லாம் சங்கடம் வரும் படிப்பதற்கு. அது அப்படி பொருள் எடுக்கக்கூடாது. இதுக்கு இன்னும் நிறைய இந்த இடத்துக்கே உரை நல்லா எழுதியிருக்கிறாரு நம்ம பாலச்சந்திரன் ஐயா. இப்படி அதாவது நீங்க சொல்வது போல் எடுக்க கூடாது என்று உரை எழுதியிருக்கிறார். நீங்க சொல்வது போல் அது போல் ஐ என்று எழுதக்கூடாது. இப்ப மலையை லைய லானா போட்டு ஈ போட்டு எழுதக்கூடாது என்ன. அது தவறாக அவர்கள் புரிந்து கொண்டு அதுக்கு நீண்ட விளக்கத்தை பாவலர் பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது போல எடுக்கக்கூடாது. இது சும்மா ஒரு செய்தி இப்படி வரும்னு தான். ஆனா அதையே வைத்து நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஐயா என்று எழுதுவது அது ஓசை ஒளி கொடுக்கும். அது சில இடங்களிலே எதுகையை நோக்கி நீங்கள் இப்ப அப்படி எழுதுவதற்கு, அது எதுகையை நோக்கி எழுதுவதற்கு சில இடங்களிலே பாவலர்களுக்கு கை கொடுக்கும். அவ்வளவுதான். சரி, அடுத்து சில இடங்களிலே ஓரளவு ஆகும் இடம் உண்டோ நேரும் காலை பொழுது, அதுவும் கிட்டத்தட்ட 2 ஓசை உடைய எழுத்துக்கள் சில இடங்களில் ஓரளவாக ஒலிக்கும் என்பதை கருத்தை சொல்கிறார். 1.5 ஆகும் ஐயவ் வீரசோழி, அது முதல்ல உங்களுக்கு சொன்ன வீரசோழி அந்த தொகுத்து சொன்ன உரையில சொன்ன 1.5 மாத்திரை உடைய கணக்குல இருக்கிறார் வீரசோழி ஆசிரியர். மும்மை இடத்தும் ஐ அவ் குன்றும் நேமினாத 3 இடத்திலுமே ஐயும் அவும் குன்றும். இப்ப ஐயன்னா அவன்னா உங்களுக்கு மொழி இடையும் கடையும் வராதுன்னு அவருக்கும் தெரியும். சோமநாதன் சொல்லுகின்ற போக்கிலே பின்னே உரையாளர்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஐயன்னா மொழி முதல்ல மட்டும்தான் குன்றும், ஐயன்னா மொழி 3 குன்றும், அவ்வண்ணா மொழி முதலில் மட்டும்தான் குன்றும் என்பதை உரையிலே நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஐத்தனித்து அளவெடுத்தன்றி மூவிடத்தும் அவ்வும் முதலிடத்தும் அக்கும் என்ப. இது உங்களெல்லாம் தெளிவா புரியும். மொழி முதல் இடைக்கடை மூவிடத்தினும் அக்தும் முதலிடத்தும் அவ்வும் மற்றே. இன்னும் இந்த இடத்துல அக்கும்னு வரும், தூ கிடையாது, அக்கும் அக்தும்னுக்குது. அக்கும்னா குன்றும் அர்த்தம், தூ போடக்கூடாது அங்க. அடுத்து முதல் இடை பின் சொற்பொருள் ஐயே குறுகும் அவ்வே குறுகும். இந்த இந்த ஐகாரத்தை குறித்தும் அவுகாரத்தை குறித்தும் உடைய நூற்பாக்கள் இவை. உங்களுக்கு இந்த ஐகார குறுக்கத்தை குறித்து அவுகார குறுக்கத்தை குறித்து உங்களுக்கு ஐயப்பாடு இருந்தால் கேட்கலாம். ஒரு சில நொடிகள் ஐயப்பாடு கேளுங்கள். ஏதாவது ஐயம் இருக்கிறதா? வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. அந்த நீங்க சொன்ன மாதிரியே நெடில், அதாவது நாங்கள் ஐயனாவை முதல் நெடிலாகத்தான் கொள்ள வேண்டும் என்றது சரி என்றுதான் நான் என்ற அபிப்பிராயம். என்னென்னு சொன்னால், இப்ப நாங்கள் ஒரு நெட்டெழுத்து குற்றெழுத்தாக மாறக்கூடாது. அந்த மாத்திரையில அரை மாத்திரை தானே குறைந்தொலிக்கும். அதாவது ஐயனா குறையும் என்று சொன்னால் அது நெடில் 2 மாத்திரை, அதுல அரை மாத்திரை குறையக்குள்ள அது 1.5 மாத்திரையாக குறையக்குள்ள நாங்கள் அதை நெடிலாக கொள்ளலாம் என்று நீங்கள் சொன்ன கருத்து எனக்கும் அது சரியான கருத்தாகத்தான். நான் சொல்ற கருத்து இல்லைங்க ஐயா. இதுவரைக்கும் சொன்ன கருத்தெல்லாம் முன்னோர்களுடைய கருத்தை தொகுத்து சொல்லி இருக்கிறேன். இறுதியாக சொன்ன கருத்து இனி எப்படி, அதாவது முன்னோர்களிடத்திலே அதுக்கு கூட சில இடத்திலே சில உரைகள்ல இருக்குது. சீரும் தலையும் சிதைகின்ற இடத்திலே ஐகாரத்தை நீங்கள் நெடிலாகவும் குறிலாகவும் கையாளலாம் என்கின்ற விதி இருக்குது. ஆக ஒன்று என்ன என்றால், ஐகாரம் தன்னுடைய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. சொல்கின்ற பொழுது சொற்கள் இதைத்தான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது ஐயன்னா என்று சொல்கின்ற பொழுது அது நெடிலாக ஒலிக்கும். தன் சுட்டு என்ற போது நெடிலாக அளவை விட்டுடு, அளவு எடுத்து அது 3 மாத்திரையா வரும். அது இயற்கையா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் சொல்றார் அந்த இடத்துல. ஏன்னா ஐகாரம் உங்களுக்கு குறிலா எடுத்தா அங்க எப்படி அளவு எடுக்கும்? ஐயன்னா அங்க நெடிலா எடுத்தாதான் அளவே எடுக்கும். அதனால அதை சொல்ல வேண்டும். அதுலயே சில இந்த உரையில 2 உரை இருக்குது. தன் சுட்டு அளவொழி, இந்த தன்னை சுட்டுகின்ற அளவில மட்டும் ஒழித்து என்ற ஒரு பொருளும் இந்த உரைக்கு, இந்த நூற்பாவுக்கு 2 உரைகள் இருக்குது. தன்னை சுட்டுகின்ற அந்த அளவை அந்த இடத்துல மட்டும் என்கின்ற ஒரு இதுவும், தன் சுட்டிலும் அளவெடுத்து வருகின்ற இடத்திலும் என்று 2 உரை இருக்குது இந்த நூற்பாவுக்கு. சரி, எது 2த்தையுமே எடுத்துக்குவோம். இந்த 2 இடத்திலையும் தன்னை சுட்டுகிறா அது 2 மாத்திரை தான். ஆனா அது இல்லாமல் அதே ஐகாரம் ஒரு பொருள் குறித்து பாடலிலே நீங்கள் பாடுகின்ற பொழுது அந்த இடத்தில் அது நெடிலாக வரும். அது ஒரே எழுத்தா, ஓர் எழுத்து ஒரு மொழியா வருகின்ற போது குறிலா வரும் நினைச்சிடக்கூடாது. பொருள் குறித்து கை பிடித்தான் வருகின்ற போது அந்த இடத்திலே
கைபிடித்தான் என்பதும் உங்களுக்கு குறிலாகத்தான் ஒலிக்கும், நெடிலா ஒலிக்காது. கைபிடித்தான் என்று அது ஒரு பொருள் குறிக்குது. ஆனா கையண்ணா என்று நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, அதாவது ககரத்தில் உள்ள ஐகார எழுத்து என்ன என்று ஒரு கேள்வி கேட்க கை என்று மாணவன் பதில் சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே அவன் சொல்லுகின்ற அந்த இடத்திலே அது ஒரு 2 மாத்திரை. அதுவே கைப்பிடித்தான் என்று வருகின்ற பாட்டிலே வருகின்ற போது அந்த இடத்திலே அது ஒரு மாத்திரை என்று நான் சொன்னேன். இது எல்லாம் சொன்னாலும் சில இடங்களில் பாட்டின் ஓசையை நோக்கி ஐகாரங்களும் அவுகாரங்களும் இலக்கியங்களிலே முன்னோர் இலக்கியங்களே பெரும்பான்மை மூவிடத்திலும் குறிலாகவே கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி பிள்ளைகள் எல்லாரும் என்னுடைய பெண்ணுக்கு பிறந்த நாள் அந்த இது வெட்டுவார்கள் அல்லவா, அதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா உங்கள் பிள்ளைகளுக்கு. ஒரு பெரிய செய்தி என்னன்னா, என்னுடைய 30வது வயதிலே அவள் பிறந்தாள். அதனால் எனக்குள்ள பாதியாகவே அவளுக்கு எனக்குள்ள பாதியாகவே அதை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால இங்கே வர நமது இல்லத்துக்கே வாங்கன்னு சொன்ன காலையிலிருந்து அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விழாவிற்கு அதாவது தமிழ்ச்சரகம் நடத்துகின்ற விழாவிற்கு நீங்கள் யாராவது வர விரும்பினால் அதற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். டிக்கெட், அதாவது பயணச்சீட்டு எல்லாம் செய்து கொள்ளுங்கள். வருவதை நீங்கள் தெரிவித்தீர்களானால் நான் அங்க உங்களுக்கு தங்கும் இடம் எல்லாமே உங்க செலவு, எங்க செலவு எதுவும் கிடையாது. ஏற்பாடு உங்களுக்கு எல்லாம், உங்களை வரவேற்று உங்களுக்கு நம்ம விழாவை சிறப்பு செய்யலாம். வருவதற்கு யாராவது விருப்பம் உடையவர்கள் தெரியப்படுத்துங்க. நாளைக்கு இதை பத்தி நாம் பேசுவோம். நன்றி ஐயா.